ஹலோ எவ்ரிவன், என் வாய்ஸ் கேட்குதா? என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? தேங்க்யூ. என் ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்கள். என் ஸ்க்ரீன் தெரியுதான்னு சொல்லுங்கள். ஓகே குட் ஈவினிங் எவ்ரிவன். என் பேர் வந்து டெபோரா. ரிச்சிஎஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் செஷன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எவல்யூஷன். ஓகே, எவல்யூஷன் அப்படின்னா என்ன? எவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியிலிருந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம்லேருந்து எப்படி வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் டைவர்சிட்டி ஃபார்ம் ஆச்சு, எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது படிக்கிறது தான் வந்து எவல்யூஷன். ஓகேவா? இப்போ வந்து எவல்யூஷனரி பயாலஜி. ஹாவ் யுவர் என்சிஆர்டி புக்ஸ் வித் யூ? ஓகே, ஆடிபிளா இல்லையா? ஓகே, ஹாவ் யுவர் என்சிஆர்டி புக்ஸ் வித் யூ? கிளாஸ் நோட்ஸ் தருவேன்ப்பா. ஓகே, இப்போ வந்து எவல்யூஷனரி பயாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் எர்த். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 பேராகிராஃபில் வந்து வெறும் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால நான் உங்களுக்கு வந்து சும்மா சொல்கிறேன். அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ எவல்யூஷனரி பயாலஜி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் எர்த். இப்போ வந்து எப்படி வந்து எவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா த சேஞ்சஸ் இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானானா இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தானே. அதுலேருந்து எப்படி வந்து சிங்கிள் செல் ஆர்கானிசம்லேருந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் டைவர்சிட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது படிக்கிறது தான் வந்து எவல்யூஷன். இப்போ நாட் ஒன்லி த லிவிங் திங்ஸ். கேக்குதா? எல்லாத்துக்கும் கேக்குதா? ஓகே, இப்போ ஓகேவா? இப்போ கேக்குதா? ஓகே, இப்போ நாட் ஓன்லி த லிவிங் திங்ஸ். இப்போ நம்ம பார்க்குற ஸ்டார்ஸ் கூட தே ஸ்டார்டட் எமிட்டிங் லைட் ஃப்ரம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக். ஓகேவா? அது எல்லாமே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே அது வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார் அண்ட் தி எர்த். இட் இஸ் மெஷர்ட் இன் லைட் இயர்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து அந்த பேராகிராஃபில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது இது. ஸோ இப்போ வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக் ப்ராசஸ். ஓகே, தட் இஸ் அ யூனிக் ஈவெண்ட் இன் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வாஸ்டான ஒரு இது. அதில் வந்து யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா யூனிவர்ஸில் வந்து இட் இஸ் 20 பில்லியன் இயர்ஸ் பேக். இப்போ வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து 20 பில்லியன் இயர்ஸ் பேக், 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? யூனிவர்ஸ் வந்து 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் கம்ப்ரசைசஸ் ஆஃப் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்சிஸ். நிறைய கேலக்சி சேர்ந்தது தான் வந்து யூனிவர்ஸ். இப்போ வந்து நிறைய கேலக்சி சேர்ந்தது எல்லாம் தான் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். ஓகேயா? இந்த ஒவ்வொரு கேலக்சியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார், கேஸு, டஸ்ட்டு, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கேலக்சி. ஓகேவா? இது மாதிரி நிறைய கேலக்சி சேர்ந்தது தான் வந்து ஒரு யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. இதை வந்து நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் என்சிஆர்டியில் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. அண்ட் தென்
இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த யூனிவர்ஸ் எப்படி ஆரிஜின் ஆச்சு, அதில் இருக்க லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி ஒவ்வொன்றா ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய தியரிஸ் வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். யூ கேன் ஃபாலோ இன் யுவர் என்சிஆர்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் த தியரி proposed was the Big Bang theory. Big Bang theory, it explains the origin of universe. ஓகேவா? First theory is Big Bang theory. It explains the origin of universe. ஓகேவா? புரியுதா நான் பேசுறது? புரியுதா? ஓகேயா? ஓகே. The first theory was Big Bang theory. இது வந்து it explains the origin of universe. ஓகேவா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, there was a huge single explosion. அப்போ வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது. அப்போ வந்து the universe expanded and the temperature came down. ஓகேவா? இது வந்து யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது it expanded and the temperature cooled down. ஓகேவா? it came down. And then first வந்து after some time the helium and hydrogen gases வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தே கண்டென்ஸ் அண்டர் கிராவிடேஷன். கிராவிடேஷன் மூலமாக அது கண்டென்ஸ் ஆகிறதுனால தான் வந்து ப்ரெசன்ட் டே கேலக்ஸி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்க கேலக்ஸி வந்து மில்கிவே கேலக்ஸி. மில்கிவே கேலக்ஸியில் இருக்க ஒரு சோலார் சிஸ்டமில் இருக்க ஒரு பிளானட் தான் வந்து எர்த். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து there was a huge single explosion. எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து the universe வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த டெம்பரேச்சர் கேம் டவுன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் டைம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் கேஸஸ் வேர் ஃபார்ம்டு. இந்த கேஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தே கண்டென்ஸ் அண்டர் கிராவிடேஷன். அது வந்து கிராவிடேஷன் மூலமாக கண்டென்ஸ் ஆகி இந்த ப்ரெசன்ட் டே கேலக்ஸி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? தட் இஸ் இப்போ நம்ம இருக்கிற கேலக்ஸி வந்து மில்கிவே கேலக்ஸி. இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. இந்த மில்கிவே கேலக்ஸியில் இருக்க சோலார் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் இருக்க ஒரு சோலார் சிஸ்டமில் இருக்க ஒரு பிளானட்டில் தான் நம்ம இருக்கோம். தட் இஸ் எர்த். எர்த் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இட் இஸ் நியர்லி 4.5 பில்லியன் இயர்ஸ் எகோ. ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ் வந்து இட் இஸ் 20 பில்லியன் இயர்ஸ் எகோ. எர்த் வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ் எகோ. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ். நீங்கள் வந்து உங்கள் என்சிஆர்டியில் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு என்சிஆர்டி வந்து காட்டலை. ஐவ் டேக்கன் நோட்ஸ். இதை வந்து நான் உங்களுக்கு தந்துடுவேன். நீங்கள் வந்து என்சிஆர்டியில் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கண்டென்ஸ்ட். ஓகே. கண்டென்ஸ்ட் அப்படின்னா கேஸஸ் வந்து தே கண்டென்ஸ் டு ஃபார்ம் லிக்விட். அதுதான் வந்து கண்டென்சேஷனுக்கு மீனிங். ஓகேவா? ஓகேவா? எர்த் வந்து 4.5 எர்த் வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து எர்த் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? ஏர்லி எர்த்தில் வந்து தேர் வாஸ் நோ அட்மாஸ்பியர். ஏர்லி எர்த்தில் வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. ஸோ நோ அட்மாஸ்பியர் அப்படின்னு தேர் வர் நோ கேஸஸ் அட் த டைம் ஏர்லி எர்த்தில். ஸோ அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மோல்டன் மாஸ்லேருந்து அந்த ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு இல்லையா, அந்த மோல்டன் மாஸ்லேருந்து ஒவ்வொரு கேஸாக ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இஸ் வாட்டர் வேப்பர், மீத்தேன், அமோனியா அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. These 4 gases were released from the molten mass. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த சன்ல இருக்க யூவி ரேஸ் வந்து இந்த வாட்டர் வேப்பர்ல, இந்த வாட்டர்ல பட்டு இட் ஃபார்ம்ஸ் ஓகேவா? இப்போ தெரியுதா? இந்த சன்ல இருக்க யூவி ரேஸ் வந்து வாட்டர்ல பட்டு இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா? இந்த ஓகே, கொஞ்சம் ப்ரீவியஸ் ஸ்லைடு. ஓகே. இந்த ஸ்லைடா பிக் பேங் தியரியா? ஓகே. இந்த எர்த் வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஓகே. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஏர்லி எர்த், இந்த ஃபார்ம் ஆன எர்த்தில் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் தேர் வேர் நோ அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் அப்படின்னா அந்த கேஸஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் சம் டைம் அந்த மோல்டன் மாஸ்லேருந்து ஒவ்வொரு கேஸாக ரிலீஸ் ஆகுது. தட் இஸ் வாட்டர் வேப்பர், மீத்தேன், அமோனியா, இந்த CO2 இதெல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து சன்னில் இருக்க யூவி ரேஸ் வந்து இந்த வாட்டர் வேப்பரில் பட்டு இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா?
hydrogen and oxygen. Hydrogen being a lighter gas, it escapes. ஓகேவா, it escapes. ஹைட்ரஜன் வந்து ரொம்ப லைட்டரான கேஸ், ஸோ இட் எஸ்கேப்ஸ். இப்போ வந்து இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ரியாக்ட்ஸ் வித் அதர் எலமெண்ட்ஸ். ஓகே, லைக் மீத்தேன், அமோனியா அண்ட் அமோனியா கூட ரியாக்ட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் எலமெண்ட்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து சன்னில் இருக்க யூவி ரேஸ் வந்து வாட்டர் வேப்பரில் ரியாக்ட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரோஜன் பீயிங் அ லைட்டர் கேஸ், இட் எஸ்கேப்ஸ். இப்போ வந்து ரிமைனிங் இருக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து இட் ரியாக்ட்ஸ் வித் அதர் எலமெண்ட்ஸ் லைக் methane and ammonia to form carbon dioxide and other gases. ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து இது இப்படியே தான் வந்து ஓசோன் லேயர் ஃபார்ம்ல என்ன O3. இந்த ப்ராசஸில் தான் ஓசோன் லேயரும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 20 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் தியரி இஸ் பிக் பேங் தியரி. தேர் வேர் அ ஹியூஜ் சிங்கிள் எக்ஸ்ப்ளோஷன். அந்த எக்ஸ்ப்ளோஷனால் வந்து யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆஃப்டர் சம் டைம் த டெம்பரேச்சர் கேம் டவுன். அப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் கேஸஸ் வேர் ஃபார்ம்டு. தே கண்டென்ஸ் அண்டர் கிராவிடேஷன். அது வந்து கிராவிடேஷன் மூலமாக கண்டென்ஸ் ஆகி ப்ரெசன்ட் டே கேலக்ஸியாக மாறுது. ஓகேவா, அந்த இப்போ நம்ம இருக்க கேலக்ஸி வந்து மில்கிவே கேலக்ஸி. இந்த மில்கிவே கேலக்ஸியில் இருக்க ஒரு பிளானட் தான் வந்து எர்த் வந்து எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் எகோ. ஓகேவா, இப்போ ஃபார்ம் ஆன ஏர்த்தில் வந்து ஏர்லி ஏர்த்தில் வந்து அட்மாஸ்ஃபியர் கிடையாது. ஓகேவா, தேர் வேர் நோ கேஸஸ், தேர் வேர் நோ அட்மாஸ்ஃபியர். அப்புறம் வந்து இந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு கேஸாக ரிலீஸ் ஆகுது ஃப்ரம் தி மோல்டன் மாஸ். வாட்டர், மீத்தேன், அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா, அப்படி அந்த ரிலீஸ் ஆன வாட்டரில் வந்து இந்த யூவி ரேஸ் வந்து படும்போது இட் converts to hydrogen and oxygen. Hydrogen being a lighter gas, it escapes. The oxygen react with other elements to form carbon dioxide and others. ஓகேவா, அப்படியே தான் வந்து ஓசோனும் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட், இது வரைக்கும் ஓகே. இப்போ வந்து யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எர்த் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் எர்த் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 4 பில்லியன் இயர்ஸ் எகோ. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நீங்கள் சைடில் வந்து யூனிவர்ஸ் வந்து 20 பில்லியன் இயர்ஸ் எகோ அண்ட் எர்த் வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ் எகோ. First life form வந்து 4 billion years ago. That is 500 millions after the formation of Earth. ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகே ஓகே தென் this is all about Big Bang theory. ஓகேவா, Big Bang theory புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? Big Bang theory புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் panspermia. ஓகேயா, panspermia அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏர்லி க்ரீக் திங்கர்ஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம வந்து செல் இஸ் த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோமோ, ஏர்லி க்ரீக் திங்கர்ஸ் வந்து ஸ்போர்ஸ், அந்த யூனிட் ஆஃப் லைஃப் வந்து ஸ்போர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்போர்ஸ் வந்து எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு அவுட் சைடு ஒரு அவுட் சைடு என்வயர்மெண்ட், ஒரு அவுட் சைட்லேருந்து வந்து எல்லா பிளானட்ஸ்க்கும் போயிருக்கு, இன்க்ளூடிங் எர்த். ஓகேவா, ஒரு வெளியே இருந்து ஸ்போர்ஸ் வந்து எல்லா பிளானட்டுக்கும் போயிருக்கு, ஏர்த்துக்கும் அதே மாதிரி வந்திருக்கு. அப்படி வந்து அந்த ஸ்போர்ஸ் தான் வந்து லைஃப் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு வந்து ஏர்லி க்ரீக் திங்கர்ஸ் சொன்னாங்க. தட் கான்செப்ட் இஸ் கால்ட் panspermia. புரிஞ்சுதா? அப்லோட் பண்ணுவேன், இப்போ இந்த PDF அப்லோட் பண்ணுவோம். ஓகே, panspermia. The second concept புரிஞ்சுதா? First concept is Big Bang theory. The next concept is panspermia. Panspermia புரிஞ்சுதா? Okay then. The next theory is theory of spontaneous generation. ஓகே, தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னா லைஃப் வந்து ஒரு டீகேயிங் லைஃப் எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு, லைஃப் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்லேருந்து தான் லைஃப் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஓகேவா, திஸ் இஸ் த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஓகேவா, லைஃப் வந்து டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தேர்ட் தியரி, தட் இஸ் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஓகேவா, தி ஃபோர்த் தியரி இஸ் இந்த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் வாஸ் டிஸ்அப்ரூவ்ட் பை த நெக்ஸ்ட் தியரி, லூயிஸ் பாஸ்டர். ஓகேவா, லூயிஸ் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லைஃப் கேம் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் லைஃப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா, ஓகேயா, இது வரைக்கும் ஓகேயா?
வரைக்கும் ஓகேயா? ஓகே. ஸ்போர் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஒரு லைஃப் பேரிங் பார்ட்டிக்கல். அதில் வந்து லைஃப் இருக்கும். இப்போ வந்து ஒரு லைஃப் பேரிங் பார்ட்டிக்கல் தட் இஸ் ஆரிஜினேட்டட். அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு லைஃப் ஃபார்ம் இன்னொரு லைஃப் ஃபார்ம்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஓகேயா? அதுதான் ஸ்போர்ஸ். அதனால தான் அவங்க சொன்னாங்க அந்த ஸ்போர்லேருந்து தான் வந்து ஒரு லைஃப் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கான்செப்ட் தான் பான்ஸ்பெர்மியா. ஓகேயா? இப்போ வந்து லூயிஸ் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா த லைஃப் கேம் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ப்ரீ ஸ்டெர்லைஸ்ட் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாரு. ப்ரீ ஸ்டெர்லைஸ்ட் ஃப்ளாஸ்க் அப்படின்னா ஒரு க்ளோஸ்ட் ஃப்ளாஸ்க். எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் அதில் இருக்காது. அதில் வந்து கில்டு ஈஸ்ட்டை வந்து அவர் போடுறாரு. போடும்போது ஒரு நியூ ஆர்கானிசமும் வந்து ஃபார்ம் ஆகலை. ஓகேயா? அதுவே அவர் வந்து அந்த ஃப்ளாஸ்கை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஸோ தட் ஏர் கேன் என்டர். ரைட்? ஏரில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஓகேயா? ஏரில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். இப்போ வந்து அந்த கில்டு ஈஸ்ட் இப்படி போடும்போது இதில் வந்து நியூ லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேயா? ஸோ இதனால தான் அவர் சொல்கிறாரு இந்த ஏரில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இதில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ நியூ லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு லைஃப் கேம் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அப்படின்னு. ஓகேயா? இது வரைக்கும் ஓகேயா? கொஞ்சம் லைட்டாக ஓகே சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண. ஓகே, இது ஓகேயா? ஓகே. இப்போ வந்து லூயிஸ் பாஸ்டர் வந்து சொல்கிறாரு லைஃப் கேம் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து இவரோட தியரியும் வந்து யாருமே வந்து அவ்வளோவா அப்ரூவ் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் வந்து எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து அவரால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ திஸ் தியரி வாஸ் ஆல்சோ டிஸ்அப்ரூவ் ஆர் டிஸ்மிஸ்ட். ஓகேயா? தென் த ஃபிஃப்த் தியரி, த ஃபிஃப்த் திங், ஓகே, the fifth thing was Oparian of Russia and Haldane of England. ஓகேயா? ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும், சாரி. ஹால்டன் ஆஃப் இங்கிலாந்து. ஓகேயா? இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா life came from the pre-existing non-living organic molecules. ஓகேயா? லூயிஸ் பாஸ்டர் வந்து லைஃப் கேம் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒப்பாரியன் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹால்டன் ஆஃப் இங்கிலாந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைஃப் கேம் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ்லேருந்து தான் லைஃப் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் RNA அண்ட் ப்ரோட்டீன். நான் லிவிங் மாலிகூல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து RNA அண்ட் ப்ரோட்டீன். ஓகே, RNA அண்ட் ப்ரோட்டீன் இதுலேருந்து தான் வந்து லைஃப் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஓகே, கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இதை நான் இப்போதைக்கு எரேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு PDF தரும்போது நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணி தரேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா formation of
organic molecules from inorganic molecules. ஓகேயா, formation of organic molecules from inorganic molecules. இதுதான் வந்து கெமிக்கல் எவல்யூஷன். இதில் வந்து இது என்னென்ன, இது வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து எந்த கண்டிஷனில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹை டெம்பரேச்சர். அது ஃபேவர் பண்ணுற கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் volcanic storms. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து ரெடியூசிங் என்வைரன்மெண்ட்னா there were no oxygen. ஓகேவா, ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு வந்து ஆக்சிஜன் கிடையாது, அது வந்து ரெடியூசிங் என்வைரன்மெண்ட். அதுதான் வந்து ரெடியூசிங் என்வைரன்மெண்ட். அதில் வந்து என்னென்ன கேஸஸ் இருந்துச்சு அப்படின்னா மீத்தேன் அண்ட் அமோனியா, இந்த கேஸஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹை டெம்பரேச்சர், volcanic storms, ரெடியூசிங் என்வைரன்மெண்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அந்த இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ்லேருந்து ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கெமிக்கல் எவல்யூஷன். ஓகேயா, கிளியரா? ஓகேயா, okay, speed. Okay, the next theory is in 1953 SL Miller வந்து அவர் என்ன he is an American scientist. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதே மாதிரி ஒரு செட்டப்பை வந்து லெபார்ட்டரியில் பண்ணுறாரு. அதாவது முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, டெம்பரேச்சர் அதிகமாக volcanic storm ரெடியூசிங் என்வைரன்மெண்ட்லாம் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து இந்த டயக்ராம் பாருங்கள், உங்கள் என்சிஆர்டியில் இந்த டயக்ராம் பாருங்கள். எஸ்எல் மில்லர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இயர் 1953, இந்த இயர் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து இது வந்து ஒரு க்ளோஸ்ட் ஃப்ளாஸ்க். ஓகேயா, இதில் வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து பாஸ் பண்ணுறாரு. த டெம்பரேச்சர் இஸ் 800 டிகிரி செல்சியஸ். ஓகேயா, the temperature is 800 degree Celsius. இதில் வந்து அந்த ஃப்ளாஸ்கில் வந்து என்னென்ன கேஸஸ் இருக்குது அப்படின்னா அமோனியா, மீத்தேன், வாட்டர் வேப்பர் அண்ட் ஹைட்ரோஜன். இந்த கேஸஸும் இம்பார்ட்டண்ட். இதுலேருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1953 எஸ்எல் மில்லர் வந்து என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுறாரு. அந்த க்ளோஸ்ட் ஃப்ளாஸ்கில் இருக்க டெம்பரேச்சர் வந்து 800 டிகிரி செல்சியஸ். ஓகேயா, அதே மாதிரி இந்த கேஸஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. இந்த கண்டிஷனில் வந்து அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னா he observed the formation of amino acids. ஓகேயா, அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட் தான் வந்து ஆர்கானிக் மாலிகுல். ஓகேயா, இது வரைக்கும் ஓகேயா, இந்த அமினோ ஆசிட் தான் வந்து ஆர்கானிக் மாலிகுல். இதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. ஓகேவா, இதனால வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டக்ட் பண்ணி ஓரளவுக்கு அவங்க சொன்னதுனால திஸ் கெமிக்கல் எவல்யூஷன் வாஸ் மோர் ஆர் லெஸ் அக்செப்டட் பை மெனி பீப்புள். ஓகேயா, கெமிக்கல் எவல்யூஷன் வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் அக்செப்டட் பை மெனி பீப்புள். ஏன்னா வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, இது வரைக்கும் ஓகேயா? அண்ட் தென் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எர்த் வந்து 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் வந்து 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அது வந்து எப்போ அப்படின்னா 3 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்கள் என்சிஆர்டி சைட்லேயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து 3 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அது வந்து 2 பில்லியன் இயர்ஸ் எகோக்கு முன்னாடி 2 பில்லியன் இயர்ஸ் எகோ அதுக்கு முன்னாடி 2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து உங்கள் என்சிஆர்டியில் வந்து 2000 மில்லியன் இயர்ஸ் எகோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2000 மில்லியன் இயர்ஸ் எகோ ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இஸ் ஃபார்ம்டு 2000 மில்லியன் இயர்ஸ் எகோ. ஓகேயா, இப்போ வந்து இந்த 2000 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா. அந்த செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல் தோஸ் வேர் த சிங்கிள் செல்லாக தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து சிங்கிள் செல்லாக இருந்துச்சு. அதுவும் எல்லாமே வந்து வாட்டர் என்வைரன்மெண்ட்டில் தான் இருந்துச்சு, வாட்டரில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சிங்கிள் செல்ஸ் வந்து வாட்டரில் மட்டும்தான் இருந்துச்சு. லேட்டர் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கன்வெர்ட் ஆகி மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக இப்போ இருக்க காம்ப்ளெக்ஸ் டைவர்சிட்டியாக ஃபார்ம் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஓகேவா? அடுத்தது வந்து ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து
இந்த டாபிக் வரைக்கும் ஓகேயா? ஓகே. அடுத்தது வந்து எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். இப்போ வந்து அடுத்த ஒரு டாபிக் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4000 இயர்ஸ்க்கு முன்னாடியும் வந்து இந்த ஏர்த் இப்போ இருக்க ஏர்த் மாதிரியே வந்து அப்பயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்போ இது வந்து இதெல்லாம் வந்து 19th சென்ச்சுரியில். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ல்ஸ் டார்வின் வந்து இதுதான் சார்ல்ஸ் டார்வின் வந்து ஒரு சி வாயேஜ் போகிறாரு. ஓகேயா? அப்போ வந்து அவரோட செயில்ஷிப் நேம் வந்து HMS பீகிள். ஓகேயா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து MCQ. சார்ல்ஸ் டார்வின் வந்து அவரோட செயில்ஷிப் பேர் என்னன்னா HMS பீகிள். இதை வந்து உங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? இந்த பேராகிராஃபோட இந்த பேராகிராஃபோட இதில் க்ரக்ஸ் மட்டும் சொல்கிறேன் நான். என்ன அப்படின்னா இது வந்து இப்போ இருக்க சிமிலாரிட்டிஸ் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் லிவிங் ஆர்கானிசம்க்கு வந்து நமக்குள்ள சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ இருக்க லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு மட்டும் சிமிலாரிட்டிஸ் இல்லை, முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்த லைஃப் ஃபார்ம்ஸ் கூடயும் நம்ம கூட வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஓகேயா? அவர் சொல்கிறாரு இந்த சிமிலாரிட்டிஸ் அவங்க கூடயும் வந்து நமக்கு வந்து சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த லைஃப் ஃபார்ம்ஸ் கூடயும் நமக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ வந்து நிறைய எக்ஸ்டிங்ஷன் நடந்துருச்சு. அது இடையில இப்போ வரைக்கும் நடந்த எவல்யூஷனில் நிறைய எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அழிஞ்சு போகிறது, அதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேயா? அப்போ வந்து ஒரு சில ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஒரு சிலதெல்லாம் இன்னும் சர்வைவ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து தே பில்ட் இன் வேரியேஷன்ஸ். இங்கே பாருங்கள், தே பில்ட் இன் வேரியேஷன்ஸ். இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தே பில்ட் இன் வேரியேஷன்ஸ் in characteristics, those characteristics which enable them to survive better in natural conditions. ஓகேயா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா பில்ட் இன் இங்கே பாருங்கள், பில்டின் அவங்க வந்து வேரியேஷன்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து சேஞ்சஸ் இன் கேரக்டரிஸ்டிக். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எனேபிள் தெம் டு சர்வைவ் பெட்டர் இன் நேச்சுரல் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா டார்வின் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா he used the word ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்வின் வந்து he ultimately refers to the reproductive fitness. Reproductive fitness அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து நிறைய ப்ராஜெனி ப்ரொடியூஸ் பண்ணால் they can survive longer, they can survive more. அதுதான் வந்து சார்ல்ஸ் டார்வினோட அந்த reproductive fitness அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இதே similar conclusions was given by Alfred Wallace who worked in Malay ஆர்கிபெலகோ அப்படிங்கிற அந்த ஒரு ஐலாண்டில் வந்து ஆல்ஃப்ரட் வேலஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து சொல்கிறாரு இட் இஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். ஓகேவா? யார் வந்து அந்த என்வாயன்மெண்ட்டில் வந்து அவங்க யாருனால சர்வைவ் பண்ண முடியுதோ தே கேன் சர்வைவ் மோர் லாங்கர். இல்லையா? அவங்க இல்லைன்னா வந்து அவங்க எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுவாங்க. ஓகேயா? அந்த சர்வை பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த வேரியேஷன்ஸ் தான். தே அடாப்டட் தெம்செல்வ்ஸ் டு சர்வைவ் இன் தட் என்வாயன்மெண்ட். ஓகேவா? இதுதான் வந்து சார்ல்ஸ் டார்வினோட இந்த தியரி. நெக்ஸ்ட் வந்து ஓகே, வாட் ஆர் த எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன்? இப்போ வந்து வாட் ஆர் த எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயின்லி வந்து தெர் ஆர் 2 things. மெயின்லி வந்து நிறைய எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் இருக்குது. First thing is paleontological evidence. The next one is embryological evidence or embryological support. இந்த paleontology அப்படின்னா என்ன அப்படின்னா study of fossil அப்படின்னா என்ன அப்படின்னா ஓகே, ஃபாசில் அப்படின்னா ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஃபவுண்ட் இன் ராக்ஸ். இதுதான் வந்து ஃபாசில். இதெல்லாம் வந்து ஃபாசில் அப்படின்னா அந்த டெட் மேட்டர் ஏற்கனவே அழிஞ்சு போனது வந்து அது வந்து ஹார்ட் அதோட ரிமைன்ஸ் தான் வந்து ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாசில்ஸ் இந்த ராக்ஸ் எல்லாம் வந்து தே ஃபார்ம் தி செடிமெண்ட். ஓகேவா? தே ஃபார்ம் தி செடிமெண்ட்டாக ஃபார்ம் பண்ணும்போது they form the sediment. ஸோ செடிமெண்ட்னா என்ன? கீழே போய் ஒவ்வொரு லேயராக வந்து தங்கும். ஓகேயா? இப்போ வந்து
ஏர்த்தில் வந்து இப்போ வந்து ஏர்த்தில் தான் வந்து அது செடிமெண்ட் ஆகும். இப்போ வந்து அந்த ஏர்த்தை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜியாலஜிக்கல் ஏரியாவில் அந்த செடிமெண்ட்டை வந்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த அந்த ஒவ்வொரு லேயர் ஆஃப் செடிமெண்ட்லேயும் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜியாலஜிக்கல் டைமில் என்னென்ன அனிமல்ஸ் வாழ்ந்துச்சு, என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சு, என்னென்ன அனிமல்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, இது வந்து பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ். எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா திஸ் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல். இது வந்து இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. த எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ். ஓகேவா, புரியுதா? புரியுதா இது வரைக்கும்? ஓகேவா, ஓகே. எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா எம்பிரியாலஜிக்கல் சப்போர்ட். திஸ் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல். ஓகேவா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹி அப்சர்வ்ட் சர்டன் ஃபீச்சர்ஸ் தட் இஸ் சிமிலர் டு ஆல் தி எம்பிரியோஸ் ஆஃப் வெர்டிப்ரே. ஓகேவா, இந்த எம்பிரியானிக் ஸ்டேஜில் வந்து ஒரு சர்டன் ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா எம்பிரியோஸ்க்கும் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா வெர்டிப்ரோஸ்க்கும் எம்பிரியோஸ் ஆஃப் ஆல் வெர்டிப்ரேட்ஸ், எல்லா வெர்டிப்ரேட்ஸோட எம்பிரியோஸ்லையும் வந்து ஹி அப்சர்வ்ட் அ ரோ ஆஃப் வெஸ்டிஜியல் கில் ஸ்லிட்ஸ். அந்த வந்து வெஸ்டிஜியல் கில் ஸ்லிட்ஸ் வந்து பிஹைண்ட் தேர் ஹெட்ஸ் அது வந்து இருந்துச்சு. ஓகேவா, இது வந்து அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து அவரை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு, ரோ ஆஃப் வெஸ்டிஜியல் கில் ஸ்லிட்ஸ். ஓகேவா, பிஹைண்ட் தி ஹெட். ஓகேவா, இது வந்து எல்லா வெர்டிப்ரேட்ஸ்க்கும் காமன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இந்த எம்பிரியாலஜிக்கல் சப்போர்ட்டை வந்து இட் வாஸ் டிஸ்அப்ரூவ்ட் பை கார்ல் ஏர்ன்ஸ்ட் வான் பேயர். ஓகேவா, கார்ல் ஏர்ன்ஸ்ட் வான் பேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் வந்து எம்பிரியோஸ் நெவர் பாஸ் த்ரூ அடல்ட் ஸ்டேஜ் ஆஃப் அதர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எம்பிரியாலஜிக்கல் அந்த தியரியை வந்து அவர் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணுறாரு. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷனில் மெயின்லி த பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ், அது வந்து ஃபாசில்ஸ் பற்றி படிக்கிறது. ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் ஒவ்வொரு ஜியாலஜிக்கல் பீரியட்லேயும் வந்து ஒவ்வொரு ஃபாசில், ஒவ்வொரு செடிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த செடிமெண்ட்டை வந்து நம்ம வந்து படிக்கும்போது அந்த பீரியடில் வந்து என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் விச் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல். இது வந்து பேஸ்ட் ஆன் தி அப்சர்வேஷன் ஆஃப் சர்டன் ஃபீச்சர். அந்த எம்பிரியானிக் ஸ்டேஜில் வந்து சர்டன் ஃபீச்சர்ஸை வந்து அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஓகேவா, அது வந்து திஸ் வாஸ் டிஸ்அப்ரூவ்ட் பை கார்ல் ஏர்ன்ஸ்ட் வான் பேயர். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ வந்து எவிடன்ஸ்லேயே வந்து இது ரெண்டும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இட் இஸ் கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகேவா, கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். இந்த சார்ட் வந்து நான் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டைவர்ஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்க்கு போகிறது, ஒரு பாயிண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்க்கு ரேடியேட் ஆகுறது. ஓகேவா, இது வந்து டைவர்ஜென்ட்டுக்கு மீனிங். கன்வர்ஜென்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேருந்து ஒரு பாயிண்டில் வந்து கன்வர்ஜ் ஆகுது, இது வந்து கன்வர்ஜென்ட். ஓகேயா, இது ஓகேயா? ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன் பார்ப்போம். டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னா they have same structure but perform different function. ஓகேவா, டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷனில் வந்து they all have the same structure பட் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா, எல்லாத்துக்கும் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனால் வந்து அவங்க பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து வேரி ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேல்ஸ், பேட்ஸ், சீட்டா, ஹியூமன், இவங்க எல்லாம் வந்து எல்லாமே வந்து மேமல்ஸ் இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் வந்து 4 limb பேட்டர்ன் வந்து சேமாக இருக்கும். 4 limb பேட்டர்ன் வந்து சேமாக இருக்கும். அதாவது 4 limbல வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா,
metacarpals and phalanges. இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ வேல்ஸ், பேட்ஸ், சீட்டா, ஹியூமன் இவங்க எல்லாமே வேறு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் தான். ஆனால் வந்து இவங்களோட 4 limb பேட்டர்ன், அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும். ஆனால் வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, வேல்ஸ் வந்து ஸ்விம் பண்ணும், பேட் வந்து பறக்கும், சீட்டா வந்து நம்மளுக்கு நம்ம 4 limbs வந்து நம்ம வேறு எதுக்கு நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம். இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபர் ஆகுது, பட் தே ஹாவ் த சேம் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகேயா? இப்போ வந்து இந்த சேம் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ வந்து எல்லா ஸ்ட்ரக்சரும் சேமாக இருக்குது. இந்த சேம் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே ஆர் ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேயா? ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேம் ஸ்ட்ரக்சராக இருக்குது, ஆனால் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து வேரி ஆகுது. அப்போது இந்த சேம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இது வந்து இந்த 4 limb பேட்டர்ன் ஆஃப் ஆல் மேமல்ஸ் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா வெர்டிபிரேட் ஹார்ட்ஸ் அண்ட் பிரெயின். இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு டேபிள் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. வெர்டிபிரேட் ஹார்ட் அண்ட் பிரெயின். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ஸில் வந்து தார்ன்ஸ் அண்ட் டென்ட்ரில்ஸ் ஆஃப் போகன்வில்லா அண்ட் குக்கும்பர். ஓகேயா? இதுதான் வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன். டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா வரும். ஸோ டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சர், எல்லாத்துக்கும் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் தே பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அந்த சேம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேல்ஸ், பேட், சீட்டா அண்ட் ஹியூமன் இவங்க எல்லாத்துக்கும் வந்து 4 limb பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் தே பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வெர்டிபிரேட் ஹார்ட் அண்ட் பிரெயின். த தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் தார்ன்ஸ் அண்ட் டென்ட்ரில்ஸ் ஆஃப் போகன்வில்லா அண்ட் குக்கும்பர். இதுவே வந்து ஸோ ஹோமோலஜி இஸ் பேஸ்ட் ஆன் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். இதே மாதிரி கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். இப்போ வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன் புரிஞ்சுதா? டைவர்ஜென்ட் எவல்யூஷன் புரிஞ்சுதா? இப்போ வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். they have different structure but perform same function. ஓகேவா? இதுதான் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃபராக இருக்கும், அந்த நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், பட் தே பெர்ஃபார்ம் த சேம் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை. they have anatomically different structure. அவங்க இப்போ பட்டர்ஃப்ளையோட விங்ஸும் பேர்ட்ஸோட விங்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. they have different anatomical structure, பட் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, they fly, right? so they perform the same function but have different structure. ஓகேயா? இதுதான் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனாலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த சேம் ஸ்ட்ரக்சர்ஸை இன் டைவர்ஜென்ட் எவல்யூஷனில் வந்து சேம் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம என்ன சொன்னோம், ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். அதுவே கன்வர்ஜென்ட் எவல்யூஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், அதை வந்து நம்ம அனாலோகஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை. த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ ஆஃப் ஆக்டோபஸ் அண்ட் மேமல்ஸ். தேர்ட் ஒன் வந்து flippers of penguins and dolphins. The fourth example is sweet potato and potato. ஏன் அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ரூட் மாடிஃபிகேஷன். அதுவே வந்து பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், பட் தே பெர்ஃபார்ம்
தி சேம் ஃபங்க்ஷன், தட் இஸ் ஸ்டோரேஜ் இல்லையா, ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச், அது வந்து பெர்ஃபார்ம் சேம் ஃபங்க்ஷன். ஸோ மெயின்லி கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னா இது என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னா, இது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னா they have same structure but perform different function. Example வந்து four limbs of whale, bat, cheetah and human. ஓகேவா, இதெல்லாம் வந்து இந்த சேம் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அதுக்கு ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வெர்டிபிரேட் ஹார்ட்ஸ் அண்ட் பிரெயின், தார்ன்ஸ் ஆஃப் டென்ட்ரில்ஸ் அண்ட் போகேன்வில்லா. ஓகேவா, இதுவே கன்வர்ஜென்ட் எவல்யூஷனா தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பட் பெர்ஃபார்ம் சேம் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் வந்து விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை, ஐஸ் ஆஃப் ஆக்டோபஸ் அண்ட் mammals, flippers of penguins and dolphins, sweet potato and potato. இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். The next one is இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராம் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் தார்ன்ஸ் ஆஃப் போகன்வில்லா அண்ட் டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்யூர்பிட்டா. இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்கலாம். ஓகேயா, அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபோர் லிம்ப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர் லிம்ப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இந்த ஃபோர் லிம்ப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து இந்த டயக்ராம் கொடுத்து இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்கலாம். ஓகேயா, இதெல்லாம் தான் இதுலேருந்து வர கொஸ்டின்ஸ். டயக்ராம் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டைனோசர்ஸ். ஓகேயா, ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கியோசாரஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீகோசாரஸ், ஆர்கியோப்டீரக்ஸ், crocodiles அண்ட் ஓகே டெரனோடான், ட்ரைனோசரஸ் அண்ட் ட்ரைசெப்டாப். ஓகேவா, இந்த ஆர்கானிசம் இந்த இது வந்து என்னன்னா ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டைனோசர்ஸ். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து crocodiles மட்டும்தான் வந்து இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேயா, இதில் வந்து இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு டயக்ராமும் கொடுத்து எதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, இது கன்வர்ஜென்ட் எவல்யூஷனா டைவர்ஜென்ட் எவல்யூஷனா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் திங் வந்து சிமிலர்லி ஒரு இப்போ வந்து ப்ரோட்டீன்ஸ், இப்போ வந்து எல்லா ஆர்கானிசம்லேயும் இருக்க ப்ரோட்டீன்ஸு, ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர்ஸு, இது எல்லாமே வந்து சேம் தான். நிறைய ஸ்பீசிஸில் எல்லாமே இருக்கிற ப்ரோட்டீனு, டிஎன்ஏ மெட்டீரியல், ஆர்என்ஏ எல்லாமே சேம் தான். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்லையும் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ இட் கிவ் க்ளூஸ் டு காமன் ஆன்சஸ்ட்ரி. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு காமன் ஆன்சஸ்டர் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி தான் இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இதை ஞாபகம் வைக்க ஏதாச்சும் இருக்கா? ஓகே, இது வந்து நான் வந்து எந்த ஒரு இந்த நிமோனிக்கும் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணல. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு யாராவது அப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இப்போ another important ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் நேச்சுரல் செலெக்ஷனுக்கு என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்த மாத்ஸ் இது ஆக்சுவலி வந்து ஓகேவா, இப்போ வந்து நேச்சுரல் செலெக்ஷனுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இங்கிலாண்டில் நடக்குது. ஓகேயா, இப்போ வந்து ரெண்டு சினாரியோ. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் மாத்ஸ். அந்த மாத்ஸ் வந்து எப்படி சர்வைவ் ஆகுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக வந்து இது நேச்சுரல் செலெக்ஷன் இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சினாரியோ இருக்குது. பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், industrialization, after industrialization.
ஓகே. பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷனா இட் இஸ் டியூரிங் 1850. ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா இட் இஸ் 1920. ஓகேயா? இது இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து நிறைய டெவலப் ஆகிருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இங்கிலாண்டில் வந்து பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதெல்லாத்துக்கும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒயிட் விங்டு மோத்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. இஸ் மோர் தேன் டார்க் விங்டு மோத்ஸ். ஆர் மெலனைஸ்ட். இந்த டார்க் விங்டு மோத்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து மெலனைஸ்ட் மோத்ஸ். ஓகேயா? பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது அப்போ பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒயிட் விங்டு மோத்ஸ் வந்து நிறைய சர்வைவ் ஆச்சு. இது எதனால் அப்படின்னா, இப்போ வந்து ட்ரீஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பொல்யூஷன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, லைக்கன்ஸ் வந்து இட் இஸ் அன் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இல்லாத இடத்துல தான் வந்து லைக்கன்ஸ் வந்து வளரும். ஸோ இந்த லைக்கன்ஸ் வந்து அந்த ட்ரீஸில் வந்து இருக்கும். ஸோ ஓகேயா, இந்த லைக்கன்ஸ் வந்து இந்த ட்ரீஸில் இருக்கும். அப்போ வந்து இந்த மாத்ஸ் வந்து அந்த ட்ரீஸில் போய் உட்காரும்போது ரெண்டுமே ஒயிட் விங்டு மாத்ஸும் போய் இருக்கும், அதே மாதிரி டார்க் விங்டு மாத்ஸும் இருக்கும். இப்போ வந்து ட்ரீஸில் வந்து லைக்கன்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒயிட் விங்டு மாத்ஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா அந்த மாத்ஸை வந்து கில் பண்ணி சாப்பிட்றது. அந்த ப்ரிடேட்டர்ஸ்க்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, ஒயிட் விங்டு மாத்ஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. அந்த டார்க் விங்டு மாத்ஸ் வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஸோ டார்க் விங்டு மாத்ஸை வந்து அவங்க நிறைய ப்ரிடேட்டர்ஸ் வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணி சாப்பிட்ருவாங்க. ஸோ அதோட ஒயிட் விங்டு மாத்ஸோட பாப்புலேஷன் வந்து பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஓகேயா? இது வரைக்கும் ஓகேயா? ஓகேயா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த சினாரியோ வந்து பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து என்னாச்சு அப்படின்னா, டார்க் விங்டு மாத்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. டார்க் விங்டு மாத்ஸ் இஸ் மோர் தேன் ஒயிட் விங்டு மாத்ஸ். இது எதனால் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருந்த வர பொல்யூஷன்னால் வந்து அந்த ட்ரீ பார்க் வந்து ரொம்ப டார்க்காக அதில் போய் பொல்யூஷன் அந்த டஸ்டெல்லாம் அதில் படும்போது வந்து இந்த ட்ரீ பார்க் வந்து ரொம்ப டார்க்காக தெரிஞ்சிருக்கு. ஸோ டார்க் விங் மாத்ஸ் அதில் போய் இருக்கும்போது வந்து ப்ரிடேட்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வந்து ஒயிட் விங்டு மாத்ஸை வந்து அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால கண்டுபிடிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் டார்க் விங்டு மாத்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு ஒயிட் விங்டு மாத்ஸை விட. இதுதான் வந்து இந்த சினாரியோ. ஓகேயா? இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. The predators will spot a moth against a contrasting background. இப்போ வந்து போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நான் என்ன சொன்னேன், த ட்ரீ ட்ரங்க்ஸ் பிகம் டார்க் டியூ டு இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக் அண்ட் சூட்ஸ். அதனால வந்து டார்க் ஆகிடுச்சு. ஸோ டார்க் விங் மாத்ஸ் அதில் இருக்கும்போது அந்த ப்ரிடேட்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. இதுவே ஒயிட் விங்டு மாத்ஸ் அதில் இருக்கும்போது அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ ஒயிட் விங்டு மாத் வந்து டிட் நாட் சர்வைவ் டியூ டு ப்ரிடேட்டர்ஸ். ஓகேவா? பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து திக் க்ரோத் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒயிட் கலர்ட் லைக்கன்ஸ். அந்த லைக்கன்ஸ் வந்து கவராக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து இந்த ட்ரீ வந்து ரொம்ப லைட் கலரில் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ ஒயிட் விங்டு மாத் அதில் உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரிடேட்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல. டார்க் விங்டு மாத்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ தே வர் பிக்ட் அவுட் பை தி ப்ரிடேட்டர்ஸ். ஓகேவா? இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, லைக்கன்ஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஓகேவா? லைக்கன்ஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல வந்து லைக்கன்ஸ் வந்து க்ரோ ஆகாது. இது வரைக்கும் ஓகேவா? இந்த மாத்ஸ் வந்து போய் அவங்களால ப்ரிடேட்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியலையா, அந்த ட்ரீ மாதிரியே இருக்கு இல்லையா, அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து கேமஃப்ளேஜிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? தட் இஸ் ஹைட் இன் த பேக்ரவுண்ட். இதுதான் வந்து
இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்த மாத், இந்த இது வந்து நேச்சுரல் செலெக்ஷனுக்கு இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? இது வரைக்கும் ஓகேயா? இது வரைக்கும் ஓகேயா? ஓகே ஓகே. சிமிலர்லி இப்போ வந்து எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ், இப்போ வந்து நம்ம நிறைய ஹெர்பிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா எக்ஸசிவ் யூஸ்னால அந்த வந்து நம்ம கொல்ற ஆர்கானிசம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணிக்கிச்சு. ஓகேயா? ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் நிறையா டெவலப் ஆகிடுச்சு. ஓகேயா? இது வந்து அந்த ஹெர்பிசைட், பெஸ்டிசைட்ஸ் இப்போ மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாக ஓவர் யூஸ் பண்ணால் கூட வந்து ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆகும். ஓகேயா? ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து எதனால அப்படின்னா இது நம்ம பண்ணுற ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன் அப்படின்னா இட் இஸ் மேன்மேட். நம்ம பண்ணுறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ், நம்ம ஓவர் யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன், நம்ம பண்ணுறதுனால வந்துச்சு இல்லையா? ஸோ அண்ட் தென் அதே மாதிரி this evolution is not a directed process. It is a stochastic process based on chance events in nature and change in mutation organism. ஓகேவா? இது வந்து ஒரு ரேண்டம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுது? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன். Adaptive radiation. ஓகே, இப்போ தெரியுதா? ஓகே. அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்ல்ஸ் டார்வின் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா கேலபகோஸ் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு போகிறாரு. There he observed different creatures, different types of different diversity of creatures. ஓகேவா? இப்போ வந்து அங்கே வந்து டார்வின் வந்து கேலபகோஸ் ஐலாண்டுக்கு போகிறாரு. அங்கே வந்து he observed so many diversity of animals. அப்போ வந்து அங்கே வந்து he particularly noted small black birds. ஓகேவா? Small black birds. Now it is called as Darwin's finches. இப்போ வந்து அந்த ஸ்மால் பிளாக் பேர்ட்ஸை வந்து டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா he observed many varieties of finches. ஓகேயா? many varieties of finches in the same island. ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து டார்வின் வந்து கேலபகோஸ் ஐலாண்டுக்கு போகிறாரு. தேர் ஹி அப்சர்வ் அ ஸ்மால் பிளாக் பேர்ட்ஸ். நவ் இட் இஸ் கால்ட் அஸ் டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ். அங்கே வந்து ஹி அப்சர்வ்ட் வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபின்ச்சஸ். ஃபின்ச்சஸ்னா பேர்ட்ஸ். ஓகே, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபின்ச்சஸ் பார்க்குறாரு ஒரே ஐலாண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் நிறைய ஃபின்ச்சஸ் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரிஜினல் சீட் ஈட்டிங் பேர்ட்ஸ். இதுதான் வந்து ஒரு குரூப். இதுலேயே வந்து நிறையா ஆல்டர்ட் பீக்ஸ். ஸோ இந்த ஒரிஜினல் சீட் ஈட்டிங் பேர்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து என்ன, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல்டர்ட் பீக்ஸ். ஓகேவா? அவங்க இந்த பீக்ஸ் வந்து ஆல்டர்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா தே ஃபார்ம் இந்த சீட் ஈட்டிங் பேர்ட்ஸ்லேருந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸை வந்து அவங்க வந்து இன்செக்டிவோரஸ், அதாவது இன்செக்ட்ஸை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி வந்து அவங்களோட பீக்கை வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெஜிடேரியன் ஃபின்ச்சஸ். ஓகேயா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு பேர்டில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து அவர் நோட் பண்ணுறாரு. ஓகேயா? இதுதான் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு வந்து இங்கே டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்.
the process of evolution of different species in a given geographical area starting from a point and literally radiating to other areas of geography is called as adaptive radiation. Okay, இது வந்து டார்வின் ஃபின்ச்சஸ் the best example of this phenomenon. ஓகே, ஒரே the process of evolution of different species, நிறைய ஸ்பீசிஸ் ஒரே ஒரு கிவன் பர்டிகுலர், இது வந்து கேலபகோஸ் ஐலாண்ட், இதில் வந்து ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து நிறைய ஸ்பீசிஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். ஓகேவா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ். ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ் இங்கே வந்து இந்த ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ் வந்து தே ஆர் ப்ரெசென்ட் இன் ஆஸ்திரேலியாவில் இருக்க மார்சூபியல்ஸ் அப்படின்னா பவுச்ட் மேமல்ஸ். ஓகேயா, மார்சூபியல்ஸ் the number of marsupials each different from other evolved from ஒரு காமன் ancestral ஸ்டாக்ல இருந்து நிறைய மார்சூபியல்ஸ் வந்து எவால்வ் ஆகுது. இது வந்து ஒன் டைப் ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து மார்சுபியல் ரேடியேஷன். டாஸ்மானியன் உல்ஃப், டைகர் கேட், பேண்டட் ஆன்டீட்டர், மார்சுபியல் ரேட், கங்காரு, வோம்பட், பேண்டிகூட், கோலா, மார்சுபியல் மோல், சுகர் கிளைடர், இதெல்லாம் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ். ஓகேவா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து இதே ஆஸ்திரேலியாவில் வந்து பிளசண்டல் மேமல்ஸும் நிறைய ஒரு பிளசன்ட் நிறைய வந்து இந்த ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் மாதிரியே வந்து பிளசண்டல் மேமல்ஸும் நிறையா எவால்வ் ஆகுது. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆஸ்திரேலியாலேயே வந்து ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸும் இருக்குது, பிளசண்டல் மேமல்ஸும் இருக்குது இல்லையா. ஸோ வென் மோர் தென் ஒன், இது ரெண்டுமே வந்து அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தது வந்து டார்வின் ஃபின்ச்சஸ், நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ், தேர்ட் ஒன் வந்து பிளசண்டல் மேமல்ஸ் இன் ஆஸ்திரேலியா. இப்போ வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வென் மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் appear to have occurred in the isolated geographical area representing different habitats, one can call this as convergent evolution. இப்போ வந்து two different types of placental mammals-உம் Australian marsupials-உம் இது ரெண்டுமே வந்து adaptive radiation. இப்போ two type of adaptive radiation present in the same geographical area. ஓகேவா, சேம் இருக்கு. இது சேம் ஜியாகிரபிக்கல் ஏரியா, அதை வந்து நம்ம வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இது வரைக்கும் ஓகேயா? அடாப்டிவ் ரேடியேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பீசிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக வந்து எவால்வ் ஆகுது இன் அ பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியா, தட் இஸ் கால்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டார்வின் ஃபின்ச்சஸ், நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ், நெக்ஸ்ட் வந்து பிளசண்டல் மேமல்ஸ். இப்போ அதே மாதிரி ஒன் ஆர் மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் ஹவ் அக்கர்ட் இன் ஐசோலேட்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியா. அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதை வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஓகேயா? அடாப்டிவ் ரேடியேஷன் ஒன் டைம் சொல்லுங்க. ஓகே, அடாப்டிவ் ரேடியேஷன்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து டார்வின் தான் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அவர் வந்து கேலபகோஸ் ஐலாண்டில் வந்து அங்கே போகும்போது ஹி அப்சர்வ்ட் ஸ்மால் பிளாக் பேர்ட்ஸ். அங்கே வந்து நிறைய ஒரே ஐலாண்டில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபின்ச்சஸை வந்து அவர் பார்க்குறாரு. தட் இஸ் நோன் அஸ் டார்வின் ஃபின்ச்சஸ். வந்து என்ன அப்படின்னா, ஒரிஜினல் சீட் ஈட்டிங் பேர்ட்ஸ்லேருந்து நிறைய ஆல்டர்ட் பீக்ஸ், இன்செக்டிவோரஸ், அது வந்து இன்செக்ட் சாப்பிட்ற பேர்ட்ஸு, வெஜிடேரியன் ஃபின்ச்சஸ், இது எல்லாத்தையும் வந்து ஒரே ஐலாண்டில் நோட் பண்ணுறாரு. அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபின்ச்சஸாக நோட் பண்ணுறாரு. ஓகேயா, அதெல்லாம் வந்து ஒரிஜினல் சீட் ஈட்டிங் பேர்டில் வந்து எவால்வ் ஆனது தான் எல்லாமே. தட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன். அந்த டெஃபினேஷன் பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், அதாவது எவல்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன் அ கிவன் ஜியாகிரபிக்கல் ஏரியா ஸ்டார்டிங் ஃப்ரம் அ பாயிண்ட். இங்கே வந்து அந்த பாயிண்ட் என்ன, ஒரிஜினல் சீட் ஈட்டிங் பேர்ட்ஸ் இல்லையா, ஸ்டார்டிங் அண்ட் லிட்ரலி ரேடியேட்டிங் டு அதர் ஏரியாஸ் ஆஃப் ஜியாகிரபி. இங்கே வந்து ஒரிஜினல் சீட் ஈட்டிங் பேர்ட்ஸ்லேருந்து நிறைய ஸ்பீசிஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன். ஓகேயா,
another example is Australian marsupials. Okay, புரிஞ்சுதா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து biological evolution. The next topic is biological evolution. Biological evolution அப்படின்னா இப்போ வந்து the essence of Darwinian theory. About evolution is natural selection. Okay, ஓகே, த எசன்ஸ் ஆஃப் டார்வின் அவர் வந்து மெயினாக வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு அவர் டார்வின் வந்து சொல்கிறாரு. மெயினாக வந்து எவல்யூஷனுக்கு வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் ஒரு எசன்ஸ், ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நேச்சுரல் செலெக்ஷன். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ கேன் ரீட் ஹியர். ஓகேவா? த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப், இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் நியூ ஃபார்ம்ஸ் இஸ் லிங்க்டு டு தி லைஃப் சைக்கிள் ஆர் த லைஃப் ஸ்பேன். இப்போ வந்து ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ், இப்போ வந்து அதோட ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் நியூ ஃபார்ம்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, அதோட லைஃப் சைக்கிள் ஒரு லைஃப் ஸ்பேனை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோப்ஸ் வந்து தே டிவைட் ஃபாஸ்டர் அண்ட் தே ஹாவ் ஃபாஸ்டர் எபிலிட்டி டு they have more ability to divide faster அது வந்து டிவைட் ஆகி within few ஹவர்ஸ்லேயே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசமாக மாறும். இது வந்து மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவர் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 க்ரோத் பிளேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பின்னு வச்சுக்கலாம். ஓகேயா? இங்கே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபீட், இது வந்து காமனாக வந்து கொடுக்குற ஒரு ஃபீட் இங்கே வந்து ஒரு காலனி ஆஃப் பாக்டீரியா வந்து க்ரோ பண்ணுறாரு. ஓகேயா? இங்கே வந்து நார்மல் ஃபீட் கொடுக்குறாரு, இங்கே வந்து ஃபீட் வந்து கொடுக்குறாரு, நார்மலான ஒரு ஃபீட் கொடுக்குறாரு. இங்கே வந்து அந்த ஃபீடில் வந்து அந்த காம்போசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ சேஞ்ச் பண்ணும்போது இந்த என்வைரன்மெண்ட் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ வந்து அது வந்து என்ன பாக்டீரியா சர்வைவ் ஆகுதோ, ஒரு சில பாக்டீரியா மட்டும்தான் அதில் வந்து சர்வைவ் ஆகும். ஸோ இந்த பாக்டீரியா தான் வந்து த நேச்சர் செலக்ட்ஸ், அதுதான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். இதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி தான். ஸோ அவங்க இது வந்து ஃபீட் காம்போசிஷன் சேஞ்ச் பண்ணாலும் வந்து அந்த என்வைரன்மெண்ட்டில் வந்து எந்த பாக்டீரியா க்ரோ ஆகுதோ அதுதான் வந்து they can survive more. இதுதான் வந்து டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன். அப்போ வந்து அந்த பாக்டீரியா வந்து கேன் சர்வைவ் மோர். ஓகேவா? the nature selects these bacteria. ஸோ இந்த மற்ற பாக்டீரியாலாம் இருந்துரும். அது வந்து அந்த கண்டிஷனில் வந்து எந்தெந்த பாக்டீரியா எந்த காலனி ஆஃப் பாக்டீரியா க்ரோ ஆகுதோ அதை தான் வந்து நேச்சர் செலக்ட் பண்ணும். இதுதான் வந்து டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன். அடுத்தது வந்து மெயினாக வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரான்ச்சிங் டிசென்ட் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் ஆர் த 2 key concept of Darwinian theory of evolution. இதுதான் வந்து 2 key theory of Darwinian theory of evolution. 2 key concepts வந்து இதுதான், பிரான்ச்சிங் டிசென்ட் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகேயா? நேச்சுரல் செலெக்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த ஒரு எந்த விதமான என்வைரன்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, அதில் எந்த ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகுதோ வந்து அதுதான் வந்து நேச்சர் அது அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க க்ரோ ஆகணும், அந்த என்வைரன்மெண்ட்டில் வந்து க்ரோ ஆவாங்க. அதுதான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். ஓகேயா? அடுத்தது வந்து பிஃபோர் டார்வினுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரெஞ்ச் நேச்சுரலிஸ்ட் லமார்க் அப்படிங்கிறவர் வந்து he is a French naturalist. He proposed use and disuse theory. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, he proposed இங்கே பாருங்க he proposed use and disuse of organs. இங்கே என்ன இவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னா, ஜிராஃப்.
ஜிராஃப் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு. ஸோ அவங்க ஜிராஃப்ஸ்க்கு வந்து எப்படி லாங் நெக் வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து இந்த ஜிராஃப்ஸ் வந்து அந்த பெரிய டால் ட்ரீஸில் வந்து போய் அந்த ஃபீட் பண்ணும்போது வந்து அந்த நெக்கை வந்து இப்படி எலாங்கேட் பண்ணி ஃபீட் பண்ணுறதுனால வந்து அந்த அதோட நெக்கு வந்து எலாங்கேட் ஆயிடுச்சு. அந்த எலாங்கேஷன் ஆஃப் லெக் வந்து திரும்பி அடுத்த வர ஜெனரேஷனுக்கும் பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்கிறாரு. ஸோ அந்த ஆர்கனை வந்து அந்த நெக் எக்ஸ்டெண்ட் நிறைய அந்த எலாங்கேட் பண்ணி அந்த ஆர்கன் அந்த நெக் வந்து எலாங்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து அந்த 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 நெக்கை வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப அவங்க வந்து எட்டி சாப்பிட ட்ரை பண்ணும்போது அந்த நெக் வந்து எலாங்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, இதுதான் வந்து லமார்க்கோட யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. அண்ட் தென் இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஸ் எவல்யூஷன் ப்ராசஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் ப்ராசஸ். எவல்யூஷன் வந்து ஒரு ப்ராசஸா இல்லை வந்து ஒரு ப்ராசஸோட ரிசல்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது நம்ம பார்க்கும்போது when we describe the story of this world, we describe evolution as a process. evolution வந்து ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே வந்து ஸ்டோரி ஆஃப் லைஃப், இந்த லைஃப் வந்து நம்ம வந்து ஸ்டோரி ஆஃப் லைஃப்பை டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் அ ப்ராசஸ் கால் நேச்சுரல் செலெக்ஷன். இது வந்து நேச்சுரல் செலெக்ஷனோட ஒரு கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, அதே மாதிரி இட் இஸ் இப்போ டார்வினை வந்து எது இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பாசிபிளி யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் தாமஸ் மால்தஸ் அப்படிங்கிறது வந்து he worked on population. தாமஸ் மால்தஸ் வந்து he worked on population. ஓகேவா, இப்போ வந்து இதில் இருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அனிமல்ஸ் வந்து இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா எல்லா அனிமல்ஸுமே வந்து எல்லா அனிமல்ஸுமே வந்து மேக்ஸிமமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா தே கேன் சர்வை மோர் இல்லை. ஆனால் வந்து இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக இல்லாத போது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து எதுவும் லிமிட்டட் இல்லை அப்படின்னா எல்லா ஆர்கானிசமே தே கேன் க்ரோ, எல்லா ஆர்கானிசமே வந்து தே கேன் சர்வைவ் இல்லையா. பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும்போது ஒன்லி சர்டன் அனிமல்ஸ் கேன் க்ரோ, ஒன்லி சர்டன் அவங்கள இந்த வேரியேஷன்ஸை பில்ட் பண்ணி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிற அனிமல்ஸ் மட்டும்தான் வந்து சர்வைவ் ஆக முடியும் வென் த ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். இதுதான் வந்து இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து டார்வின் வந்து வேரியேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த வேரியேஷன்ஸ்னால தான் வந்து அந்த அனிமல்ஸ்னால வந்து அடாப்ட் பண்ணி அந்த எந்த ஒரு என்வாயன்மெண்ட்லேயும் வந்து சர்வை பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, இதை தான் வந்து டார்வின் வந்து வேரியேஷன் சொல்கிறாங்க. அந்த வேரியேஷன்ஸ் வந்து ஹெரிட்டபிள். ஓகேயா, அந்த வேரியேஷன் வந்து ஹெரிட்டபிள். அந்த வேரியேஷன்னால தான் விச் மேக் ரிசோர்ஸஸ் யூட்டிலைசேஷன் பெட்டர் ஃபார் ஃபியூ. ஓகேவா, which enable them to reproduce and leave more progeny. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, how is the origin of variation and how does this speciation occur அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீசியேஷன் அப்படிங்கிறது வந்து it is a formation of new species. ஸ்பீசியேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் இல்லையா. இப்போ டார்வினுக்கு முன்னாடியே வந்து மெண்டல் ஹேஸ் டாக்ட் அபவுட் ஃபேக்டர்ஸ். அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ்னால் இப்போ வர ஜீன்ஸ் தான், அதுதான் வந்து ஃபீனோடைப்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது டார்வினுக்கு முன்னாடியே வந்து மெண்டல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து அவ்வளோவா யாருனாலையும் நோட்டீஸ் பண்ணப்படலை. ஸோ டார்வின் வந்து இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேக்கர் ஆஃப் 20th century ஹியூகோ டீவரிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, he based on his work on evening primrose அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல வந்து அவர் ஒர்க் பண்ணும்போது he bring forth the idea of mutation அப்படின்னா என்ன, large difference arising suddenly in a population.
மியூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ லார்ஜ் டிஃபரன்ஸ் அரைசிங் சடன்லி இன் அ பாப்புலேஷன். he believed அவர் வந்து இன் கான்ட்ராஸ்ட் டு டார்வின்ஸ் தியரி he believed that mutation தான் வந்து எவல்யூஷனுக்கு வந்து ரீசன். அது வந்து மைனர் ஓகேவா, மியூட்டேஷன் தான் வந்து எவல்யூஷனுக்கு ரீசன் அப்படின்னு சொல்றாரு, நாட் தி மைனர் வேரியேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, மியூட்டேஷன் இப்போ வந்து மெயின்லி வந்து மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, mutations are random and directionless. ஓகே, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் டீ பிரேக் போகலாம். ஓகேவா, மியூட்டேஷன் வந்து ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ், அதுவே வந்து வேரியேஷன் வந்து இட் இஸ் ஸ்மால் அண்ட் டைரக்ஷனல். இது வந்து இம்பார்ட்டண்ட், அவங்க வந்து கேட்கலாம் 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. மியூட்டேஷன் வந்து ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ், வேரியேஷன் வந்து ஸ்மால் அண்ட் டைரக்ஷனல். ஓகேயா, இப்போ வந்து ஹியூகோ டிவரிஸ் வந்து மியூட்டேஷன் தான் எவல்யூஷனுக்கு ரீசன்னு சொன்னார், அதுவே டார்வின் வந்து வேரியேஷன் தான் எவல்யூஷனுக்கு வந்து ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியர். அதுக்கப்புறம் வந்து சால்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா லார்ஜ் சிங்கிள் ஸ்டெப் மியூட்டேஷன், அதுக்கு பேர் வந்து சால்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். ஓகேயா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? யூஸ் டார்க் கலர். ஓகேடா. ஓகே, பிரேக்லாம் வேணாம். ஓகே, யாருக்கு வேணுமோ கேன் யூ ரிப்பீட் அகெயின்? எதுமா? நேச்சுரல் செலெக்ஷனும் அடாப்டிவ் ரேடியேஷனும் ஒன்று கிடையாது. அடாப்டிவ் ரேடியேஷனுங்கிறது வந்து வேறு, நேச்சுரல் செலெக்ஷனுங்கிறது வேறு. எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஓகே அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே, மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் வரைக்கும் புரிஞ்சுதா? மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் வரைக்கும் புரிஞ்சுதா? மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹார்டி-வைன்பர்க் பிரின்சிபிள். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வேணால் பிரேக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டாபிக் புரியலையே சொல்லுங்கள், நான் திரும்ப சொல்கிறேன். ஓகேவா, பயாலஜிக்கல் எவல்யூஷன் புரிஞ்சுதா? ஒரு 5 மினிட்ஸ் வேணால் பிரேக் எடுத்துக்கோங்க. 5:20க்கு எல்லோரும் வாங்க. தாமஸ் மால்தஸ். ஓகே. சால்டேஷன் அப்படின்னா
ஒரு ரீகேப் கொடுங்க. ஓகே நான் கொடுக்குறேன்ப்பா. சால்டேஷன் அப்படின்னா சிங்கிள் லார்ஜ் ஸ்டெப் மியூட்டேஷன் அப்படிங்கிறது தான் வந்து சால்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஓகே, இந்த டைனோசர் சார்ட் வந்து என்னன்னா இந்த டைனோசர் எதுலேருந்து எது எவால்வ் ஆயிருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த பிரேக்கியோசாரஸ்லேருந்து இந்த ட்ரைனோசரஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்க்குறீங்களா? ஸோ இந்த பிரேக்கியோசாரஸ்லேருந்து ட்ரைனோசரஸ், இதுவே வந்து இந்த ஸ்டீகோசாரஸ்லேருந்து தான் வந்து ட்ரைசெரடாப்ஸ் இது வந்து எவால்வ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆர்கியோப்டீரெக்ஸ் இதுலேருந்து தான் crocodile அண்ட் டெரனோடான் இது. ஓகேயா, புரிஞ்சுதா? இந்த டைனோசர் சார்ட் எதுலேருந்து எவால்வ் ஆயிருக்குன்னு புரிஞ்சுதா? ஓகே, அந்த பிரேக்கியோசாரஸ்லேருந்து ட்ரைனோசரஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கு, ஸ்டீகோசாரஸ்லேருந்து ட்ரைசெரடாப்ஸ், அண்ட் தென் ஆர்கியோப்டீரெக்ஸ்லேருந்து crocodilian அண்ட் தென் டெரனோடான். ஓகேயா, இப்போ வந்து இருக்கிறது வந்து வெறும் crocodile ஸ்பீசிஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஓகேயா அண்ட் தென் ஓகேயா, இது புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எதுலையாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அந்த டைனோசர் சார்ட் புரிஞ்சுதா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஓகே. ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல். ஓகேயா, 5:20 ஆயிடுச்சு. ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் அதை பற்றி பார்ப்போம். அப்படிமா ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் வந்து it is based on population study. It is based on population study. ஓகேயா, Hardy-Weinberg principle is based on population study. இப்போ வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து அல்லீல்னா என்ன அப்படின்னா, it is an alternate form of gene. அல்லீல்னா வந்து alternate form of gene. இப்போ வந்து Hardy-Weinberg principle என்ன அப்படின்னா, the frequency of occurrence of alleles or gene is remain to fixed and even remain same through the generation. ஓகேவா, Hardy-Weinberg principle வந்து என்ன the principle says that allele frequency in a population are stable and is constant from generation to generation. There is no change in allele frequency. ஓகேயா, அது வந்து constant through the generations. அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
Hardy-Weinberg principle. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா there is no change in allele or genes இல்லையா. ஸோ the gene pool வந்து remains constant. This is called genetic equilibrium. அப்போ வந்து எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது it is a state of equilibrium இல்லையா. ஸோ this is called genetic equilibrium. Hardy-Weinberg principle என்ன சொல்கிறாங்க அப்படின்னா there is no change in the frequency, there is no change in the frequency of the alleles, okay, and it remain constant. அதுதான் வந்து அதனால வந்து ஜீன் பூலும் வந்து they remain constant. This is called genetic equilibrium. அப்படின்னா sum total of all allelic frequencies வந்து 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து Hardy-Weinberg பிரின்சிபலை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மூலமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து Hardy-Weinberg principle is based on population study. allele அப்படிங்கிறது வந்து it is an alternate form of gene. இப்போ வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஆல்ஃபபெட் P அண்ட் Q அப்படின்னு எடுத்துக்குவோம். P வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அல்லீல் கேபிட்டல் A, Q வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் ஸ்மால் a. இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்லீல் வந்து இப்போ வந்து ரெண்டு ஹோமோசைகஸ் ஏ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து P² ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுவே வந்து ரெசசிவ் இது வந்து டாமினன்ட்னு வச்சுக்கலாம். ரெண்டு கேபிட்டல் ஏவை வந்து நம்ம டாமினன்ட் ஜீன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுவே வந்து ரெண்டு ரெசசிவ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் ஏன்னு சொல்லுவோம், தட் இஸ் Q². இப்போ வந்து ரெண்டுமே ஹெட்ரோசைகஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏஏ, அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா 2PQ. இது வந்து ஒரு பைனாமியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா, the P plus Q is the whole square அப்படிங்கிற ஈக்குவேஷன் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது P² plus 2PQ plus Q² is equal to 1 அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து Hardy-Weinberg principle. Hardy-Weinberg ஈக்குலிபிரியம் மெயினாக என்ன சொல்லுது அப்படின்னா there is no change in allele frequency, எந்த வித சேஞ்சஸும் இருக்காது, and then it remains constant through generations, there is no change in அதுதான் வந்து இது வந்து ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் ஸ்டேட், எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது, எந்த ஒரு ஜீன்லேயும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இதுதான் வந்து Hardy-Weinberg ஈக்குலிபிரியம். பட் இந்த Hardy-Weinberg equilibrium affect பண்ற factors, there are mainly 5 factors which affect this Hardy-Weinberg equilibrium. அது என்னென்ன அப்படின்னா gene migration or gene flow. செகண்ட் ஒன் வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். இது வந்து Hardy-Weinberg பிரின்சிபலில் வந்து ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்கலாம், இது எது அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ மெயின்லி வந்து Hardy-Weinberg பிரின்சிபலை வந்து அஃபெக்ட் பண்ணுறது 5 ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ, செகண்ட் ஒன் இஸ் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், தேர்ட் ஒன் இஸ் மியூட்டேஷன், ஃபோர்த் ஒன் இஸ் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் நேச்சுரல் செலெக்ஷன். ஜீன் மைக்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜீன் வந்து ஒரு பாப்புலேஷன்லேருந்து இன்னொரு பாப்புலேஷனுக்கு போகிறது ஜீன் மைக்ரேஷன், ஓகேவா. ஜீன் மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஓகே, நான் இந்த டவுட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். பயாலஜிக்கல் எவல்யூஷன் நான் சொல்கிறேன், அடாப்டிவ் ரேடியேஷன் ஓகே அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த Hardy-Weinberg பிரின்சிபலை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் வந்து there are mainly 5 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ, the second one is genetic drift, the third one is mutation, the fourth one is genetic recombination, the fifth one is natural selection. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜீன் மைக்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஜீன் வந்து ஒரு பாப்புலேஷன்லேருந்து இன்னொரு பாப்புலேஷனுக்கு போகிறது, மைக்ரேட் ஆகுறது, தட் இஸ் ஜீன் மைக்ரேஷன். இதுவே இந்த ஜீன் மைக்ரேஷன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நிறைய டைம் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஜீன் ஃப்ளோ, ஓகேவா. ஜீன் மைக்ரேஷன் புரிஞ்சுச்சா? ஜீன் மைக்ரேஷன் புரிஞ்சுச்சா? ஓகே, ஜீன் மைக்ரேஷன்னா ஒரு ஜீன் வந்து ஒரு பாப்புலேஷன்லேருந்து இன்னொரு பாப்புலேஷனுக்கு மைக்ரேட் ஆகிறது தான் ஜீன் மைக்ரேஷன். அதுவே வந்து அந்த மைக்ரேஷன் வந்து நிறைய மல்டிபிள் டைம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஜீன் ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னா சேம் சேஞ்ச் அக்கர்ஸ் பை சான்ஸ், திஸ் இஸ் சான்ஸ். சேம் சேஞ்ச் அக்கர்ஸ் பை சான்ஸ், இதுதான் வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். மியூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது, சடன் சேஞ்ச் இந்த ஜீனோம் சீக்வன்ஸ், அது வந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச், அதுதான் வந்து மியூட்டேஷன். ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அப்படின்னா
அக்வயரிங் நியூ கேரக்டர்ஸ், அதாவது அந்த பேரண்டல் கேரக்டர்ஸ் தவிர வந்து நியூ கேரக்டர்ஸ் வந்து அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து அக்கே பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். நெக்ஸ்ட் வந்து டார்வின் சொன்ன நேச்சுரல் செலெக்ஷன். இப்போ வந்து இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்ல வந்து இப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, ஹார்டி-வைன்பர்க் ஈக்குலிபிரியம் அந்த ஈக்குவேஷன் கொடுத்து கேட்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹார்டி-வைன்பர்க் ஈக்குலிபிரியம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த 5 ஃபேக்டர்ஸில் ஏதோ ஒன்று நடந்ததுன்னா கூட ஹார்டி-வைன்பர்க் ஈக்குலிபிரியம் வந்து மெயின்டைன் ஆகாது. ஓகேயா? ஹார்டி-வைன்பர்க் ஈக்குலிபிரியம் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ தேர் வில் பி அன் எவல்யூஷனரி சேஞ்ச் நடக்கும். ஹார்டி-வைன்பர்க் ஈக்குலிபிரியம் வந்து மெயின்டைன் ஆகாது. இந்த 5 ஃபேக்டர்ஸில் ஏதோ ஒரு ஃபேக்டர் நடந்தாலும் ஹார்டி-வைன்பர்க் ஈக்குலிபிரியம் வந்து மெயின்டைன் ஆகாது. ஸோ தேர் வில் பி அன் எவல்யூஷனரி சேஞ்ச். ஓகேயா? இது வரைக்கும் ஓகேயா? இது வரைக்கும் ஓகேயா? ஓகே. இப்போ வந்து ஜீன் மைக்ரேஷன் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஜெனட்டிக் ட்ரிப்பில் வந்து தெர் ஆர் 2 மெயின் கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபவுண்டர் எஃபெக்ட், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாட்டில் நெக் எஃபெக்ட். ஃபவுண்டர் எஃபெக்ட் மட்டும்தான் வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் போத். இது வந்து பாட்டில் நெக் எஃபெக்ட் வந்து உங்கள் மார்க் டெஸ்ட்டில் அதெல்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, இப்போ வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த 100 மெம்பர்ஸில் வந்து 95 பீப்புள் வந்து ரைட் ஹேண்டடாக இருப்பாங்க. ஆர்ஹெச்னா ரைட் ஹேண்டட். இப்போ வந்து அவங்க ரைட் ஹேண்ட் தான் எல்லாத்துக்கும் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 5 பீப்புள் வந்து லெஃப்ட் ஹேண்டட். ஓகேயா? இப்போ வந்து இது ஒரு ஏரியாவில் இப்போ ட்ரிச்சினே வச்சுக்கலாம். இப்போ இருக்குது இங்கே தமிழ்நாடுனே வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து 100 பீப்புள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து 100 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா 95 பீப்புள் வந்து ரைட் ஹேண்டடாக இருப்பாங்க, 5 பீப்புள் வந்து லெஃப்ட் ஹேண்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதிலிருந்து இந்த 5 லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் இருந்து ஒரு 4 லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் மட்டும் வந்து மைக்ரேட் ஆகி வேறு ஏரியாவுக்கு போகிறாங்க. ஓகேயா? 4 லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் மட்டும் மைக்ரேட் ஆகி வேறு ஏரியாவுக்கு போகும்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபவுண்டர் எஃபெக்ட். ஓகே, இந்த 4 பேர் மட்டும் ஒரு புது ஏரியாவுக்கு போகிறாங்க. ஓகேயா? இது வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன்லேருந்து அந்த லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்து ஒரு புது ஏரியாவில் இருக்காங்க. தட் இஸ் ஃபவுண்டர் எஃபெக்ட். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்மால் குரூப் leaves the population with varying gene frequency. இதுதான் வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட். ஸ்மால் குரூப்னா இங்கே என்னது, அந்த லெஃப்ட் ஹேண்டட் இங்கே வந்து ரைட் ஹேண்டட் பீப்புள் தான் மெஜாரிட்டி, ஆனால் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் தான் பிரிஞ்சு வந்திருக்காங்க. ஸோ ஸ்மால் குரூப் லீவ்ஸ் த பாப்புலேஷன் வித் வேரியிங் ஜீன் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா ஒன்லி இந்த லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் மட்டும் வந்து ஒரு ஏரியா அந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து பிரிஞ்சு வந்து பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ஃபவுண்டர் எஃபெக்ட். இது வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட். இதுவே வந்து பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னா, இந்த 95 பீப்புளில் வந்து இந்த 100 பீப்புளில் வந்து 4 லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள் வந்து போயிட்டாங்க. ரிமைனிங் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 96 பீப்புள் இருப்பாங்களா? 96 பீப்புளில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் இருப்பாங்க. ஓகேயா? ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் இருப்பாங்க, ரிமைனிங் ரைட் ஹேண்டட் பீப்புள் இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால வந்து இதில் இருக்க கொஞ்சம் பேர் வந்து அழிஞ்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பீப்புளும் வந்து போயிடுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 21 பீப்புள் மட்டும்தான் வந்து சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த 21 பீப்புளும் வந்து ரைட் ஹேண்டடாக இருப்பாங்க. ஓகேயா? ரைட் ஹேண்டட் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பாட்டில் நெக் எஃபெக்ட். பாட்டில் நெக் எஃபெக்ட் அதாவது ரேண்டம் ரிடக்ஷன் இன் பாப்புலேஷன். Random reduction in population which changes the gene pool. பாப்புலேஷன் வந்து அப்படியே டிராஸ்டிக்காக ரேண்டமாக வந்து ரெடியூஸ் ஆகிட்டாங்க. ஓகேவா? 21 ரைட் ஹேண்டட் பீப்புள் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 95 இருந்த ரைட் ஹேண்டட் பீப்புள் வந்து இப்போ 21 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் இங்கே யாருமே இல்லை. ஸோ தட் இஸ் ரேண்டம் ரிடக்ஷன் இன் பாப்புலேஷன் விச் சேஞ்சஸ் த ஜீன் பூல். இதுதான் வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட் அண்ட் பாட்டில் நெக் எஃபெக்ட். இது புரிஞ்சுதா? ஃபவுண்டர் எஃபெக்ட் அண்ட் பாட்டில் நெக் எஃபெக்ட்.
ஓகே, ஃபவுண்டர் எஃபெக்ட் அண்ட் பாட்டில் நெக் எஃபெக்ட் புரிஞ்சுதா? ஓகே, ஓகே. ஹார்டி-வைன்பர்க் பிரின்சிபல், ஃபவுண்டர் எஃபெக்ட், பாட்டில் நெக் எஃபெக்ட் எல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? ஓகே, ஓகே. இப்போ வந்து இந்த ஸோ இப்போ இந்த சார்ட் பாருங்க, இந்த சார்ட் இந்த சார்ட்ல வந்து எப்படி நேச்சுரல் செலெக்ஷன் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடில் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஃபீனோடைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஃபர்ஸ்ட் இதில் வந்து மீடியம் சைஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஃபேவர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து மீடியம் சைஸ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபீனோடைப்ஸ் ஃபேவர்ட் பை நேச்சுரல் செலெக்ஷன், அவங்க வந்து நேச்சுரல் செலெக்ஷனில் ஃபேவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீடியம் சைஸ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அதிகமாகும்போது, இவங்களே வந்து அதிகமாகும்போது the peak gets higher and narrower. இது வந்து ஸ்டெபிலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இதுவே வந்து இந்த லைன்ஸ் பாருங்க, இங்க வந்து நேச்சுரல் செலெக்ஷன் கேன் லீட் டு ஸ்டெபிலைசேஷன் which more individual acquire mean character value. அது வந்து ஸ்டெபிலைசேஷன், அதாவது நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து அந்த மீன் கேரக்டரை வந்து அக்வயர் பண்ணுவாங்க. இங்கே வந்து அது மீடியம் சைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்கும்போது வந்து the peak gets higher and narrower, அது வந்து ஸ்டெபிலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ஷனல், more individual acquire value other than mean character value. மீன் கேரக்டர் வேல்யூவை தவிர வந்து வேற கேரக்டர் வந்து அக்வயர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டைரக்ஷனல், அதாவது பீக் வந்து ஒரு சைடாக ஷிஃப்ட் ஆகும். ஓகேயா? ஒரு கேரக்டரை மட்டும் அக்வயர் பண்ணுவாங்க. ஸோ பீக் வந்து ஒரு டைரக்ஷனில் போகும். தட் இஸ் பீக் ஷிஃப்ட்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். இப்போ வந்து டிஸ்ட்ரப்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, the more individual acquire peripheral character value at both ends of the distribution curve. அந்த distribution curveல இருக்க peripheral character வந்து acquire பண்ணுவாங்க. Instead of that mean character, அந்த medium sized individual அது இல்லாம வந்து peripheral character acquire பண்றதுனால அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் வந்து peak higher ஆகுது, இந்த சென்ட்ரல் இருக்கிறது வந்து peak வந்து low ஆகுது. That is called அது வந்து டிஸ்ட்ரப்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகேயா? இது வரைக்கும் ஓகே? அந்த ஹார்டி-வைன்பர்க் பிரின்சிபல், ஃபவுண்டர் எஃபெக்ட், பாட்டில் நெக் எஃபெக்ட், இந்த கிராஃப் வரைக்கும் ஓகேயா? என்சிஆர்டியில் வந்து பாட்டில் நெக் எஃபெக்ட் கிடையாது, ஃபவுண்டர் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது. நான் வந்து சும்மா தெரிஞ்சுருக்காக சொன்னேன், அவ்வளோதான். ஜெனடிக் ட்ரிக்கில் வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது, ஒன்று வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட், இன்னொன்று வந்து பாட்டில் நெக் எஃபெக்ட். அதுக்காக சொன்னேன். மார்க் டெஸ்ட்ல எல்லாம் கேட்கலாம். என்சிஆர்டியில் ஃபவுண்டர் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எவல்யூஷன் பற்றி பார்ப்போம். அக்கௌண்ட் ஆஃப் கடைசி ஒரு ஃபியூ டாபிக்ஸ் தான் இருக்குது. ப்ரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் எவல்யூஷன். இப்போ வந்து நான் இங்கே எழுதுறேன். இது வந்து நீங்கள் வந்து
இங்கே எழுதுகிறேன். இதை வந்து நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த சாப்டர் வந்து நிறைய இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. கான்செப்ட்ஸை விட நிறைய மெமரைசிங் பார்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் சைடில் எழுதி வச்சுட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேயா? ஓகே, நான் சொல்ல நீங்கள் வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க. நானும் எழுதுகிறேன். நீங்கள் சைடில் அதே மாதிரி உங்கள் என்சிஆர்டி சைடில் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கிறது தான். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுல தான் இருக்குது. கான்செப்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேயா? இப்போ வந்து 2000 மில்லியன் இயர்ஸ் எகோ நம்ம பார்த்தோம் இல்லையா, 2000 மில்லியன் இயர்ஸ் எகோ ஃபர்ஸ்ட் செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இஸ் ஃபார்ம்ட் அப்பியர் ஆன் எர்த். ஓகேவா? 2000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அப்பியர்ட் ஆன் எர்த். ஓகேவா? அதே மாதிரி இந்த நான் செல்லுலர் ஃபார்ம்ல இருந்து எப்படி வந்து நமக்கு இதோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து 2000 மில்லியன் இயர்ஸ் எகோக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் செல்லுலர் அக்ரிகேட்ஸ்லேருந்து எப்படி வந்து மேக்ரோமாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆச்சு, எப்படி வந்து இப்போ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல. ஸோ அந்த ஃபார்ம் ஆன செல்ஸ்லேருந்து சம் செல்ஸ் கேன் ரிலீஸ் O2. ஓகேயா? அடுத்தது வந்து 2000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி 500 மில்லியன் இயர்ஸ் எகோ 500 million years ago, invertebrates formed. Invertebrates were formed and active. Okay, wow. அதே மாதிரி 350 million years ago, seaweeds and few plants were formed. Okay, wow. 2000 million years முன்னாடி first cellular form of life வந்து appeared on earth. 500 million years முன்னாடி invertebrates were formed and active. 350 million years முன்னாடி வந்து seaweeds and few plants were formed. அதே மாதிரி first organism invaded the land வந்து plants தான். Land வந்து plants. $350 million years முன்னாடி fish with stout and strong fins, they could move on land and go back to water. ஓகேயா? இது வந்து 350 million yearsக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் வந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி, நெக்ஸ்ட் வந்து 500 million yearsக்கு முன்னாடி invertebrates were formed and active. 350 million yearsக்கு முன்னாடி seaweeds and few plants. sorry இது வந்து 320 million yearsக்கு முன்னாடி. 320 million yearsக்கு முன்னாடி வந்து seaweeds and few plants were formed. அதே வந்து 350 million yearsக்கு முன்னாடி வந்து jawless fish were formed. ஓகேயா? sorry 2000 million yearsக்கு முன்னாடி first cellular forms of life. 500 million yearsக்கு முன்னாடி வந்து invertebrates formed and active. 350 million yearsக்கு முன்னாடி jawless fish. 320 million yearsக்கு முன்னாடி seaweeds and few plants. first organism invaded the land வந்து plants தான். அதே மாதிரி 350 million yearsக்கு முன்னாடி வந்து fish with stout and strong body, அது வந்து லேண்டுக்கும் போகும் வாட்டருக்கும் போயிட்டு வரும். ஸோ 350 million yearsக்கு முன்னாடி. அதே மாதிரி 1938ல
In 1938, a fish was caught in South Africa. That is coelacanth fish. It thought to be extinct. இது வந்து அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. பட் இன் 1938 வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகேயா, இந்த ஃபிஷ்ஷை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேயா, இந்த அனிமல்ஸ் வந்து தீஸ் அனிமல்ஸ் ஆர் கால்ட் அஸ் லாஃபின்ஸ். லாஃபின்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த லாஃபின்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து தே எவால்வ் இன்டு ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன். Evolved into first amphibian. Okay, amphibian na enna, they can live in both water and land இல்லையா. ஸோ இந்த லாக் ஃபின்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் எவால்வ் இன்டு ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன். அதே மாதிரி 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சம் ரெப்டைல்ஸ், இந்த எவால்வ் இன்டு ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன் இல்லையா. அதே மாதிரி இப்போ வந்து இந்த லாஃபின்ஸ் தான் வந்து தே ஆர் தி ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் டே ஃப்ராக்ஸ். இப்போ இருக்க ஆம்பிபியன்ஸ் என்னது, ஃப்ராக்ஸ் அண்ட் சாலமாண்டர்ஸ். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்செஸ்டர் யார் அப்படின்னா இந்த லாஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆம்பிபியன்ஸ் தான் அடுத்தது வந்து ரெப்டைலாக எவால்வ் ஆயிருக்காங்க. ஓகே, ரெப்டைல்ஸாக எவால்வ் ஆயிருக்கு. ஸோ ரெப்டைல்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ரெப்டைல்ஸ் வந்து திக்கான எக்ஸ் லே பண்ணும். ஸோ வந்து சன் படும்போது வந்து அது சீக்கிரம் ட்ரை அப் ஆகாது. ஆனால் வந்து ஆம்பிபியன்ஸ் அன்லைக் ஆம்பிபியன்ஸ் மாதிரி இல்லை. ஆம்பிபியன்ஸோட எக்ஸ் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி. நீங்கள் வந்து சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது 2000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, நான் இந்த 350 இயர்ஸ் அது மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதை மாற்றிக்கோங்க. 2000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து அப்பியர்ட் ஆன் எர்த். அதுவே வந்து 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் வேர் ஃபார்ம்ட் அண்ட் ஆக்டிவ். 350 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜாலஸ் ஃபிஷ் வாஸ் ஃபார்ம்டு, அது வேற எவால்வ்டு. 320 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி சீவீட்ஸ் அண்ட் ஃபியூ பிளான்ட்ஸு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் இன்வேடட் தி லேண்ட் வந்து என்னன்னா பிளான்ட்ஸு. ஓகேயா, அதே 350 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபிஷ் வித் ஸ்ப்ரவுட் அண்ட் ஸ்ட்ராங், அதாவது ஸ்ட்ராங்கான ஃபின்ஸ் இருந்த ஃபிஷ் வந்து தே குட் மூவ் ஆன் டு லேண்ட் ஆஸ் வெல் அண்ட் கோ பேக் டு வாட்டர். இது ரெண்டுமே மாறி போயிட்டு இருந்துச்சு 350 மில்லியன் இயர்ஸ் எகோ. அதுவே 1938 வந்து இந்த சீலகான் ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் இன் 1938 வந்து தே காட் த ஃபிஷ் அகைன் இன் சவுத் ஆஃப்ரிக்காவில். இந்த ஃபிஷ்ஷை வந்து மறுபடியும் பார்த்துருக்காங்க இன் 1938. ஓகேயா, அடுத்தது வந்து லாஃபின்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமல் தான் வந்து இட் இஸ் எவால்வ் இன்டு ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன். ஃபர்ஸ்ட் ஆம்பிபியனாக வந்து எவால்வ் ஆயிருக்கு. அந்த ஆம்பிபியன் தான் வந்து மாடர்ன் டே ஆம்பிபியன்ஸ், ஃப்ராக்ஸ், சாலமாண்டர்ஸோட ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆம்பிபியன்ஸ் தென் எவால்வ் இன்டு ரெப்டைல்ஸ். ஓகேயா, ரெப்டைல்ஸோட எக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால வந்து சன்னில் வந்து ஈஸியாக ட்ரை அப் ஆகாது. ஆம்பிபியன்ஸோட எக்ஸ் வந்து சீக்கிரமாக ட்ரை அப் ஆகிடும். தே லே தின் எக்ஸ் வித் தின் ஷெல்ஸ். ஓகேயா, இது வந்து நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் 200 மில்லியன் இயர்ஸ்ல வந்து ரெப்டைல்ஸ் of different shapes and sizes were dominated the earth. ஓகேவா, ரெப்டைல்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் 200 இயர்ஸ்ல வந்து ரெப்டைல்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ்ல வந்து தே டாமினேட்டட் தி எர்த். ஓகேவா, அடுத்தது வந்து இதுல வந்து ஜெயிண்ட் ஃபர்ன்ஸ், ஸ்டெரிடோஃபைட்ஸ் வந்து giant ferns, also known as pteridophytes. Pteridophytes தான் வந்து என்னன்னா
were present. அந்த டைம்ல வந்து ஜெயிண்ட் ஃபர்ன்ஸ் ஆர் டெரிடோஃபைட்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? சம் ஆஃப் தீஸ் ரெப்டைல்ஸ் இந்த 200 மில்லியன்ஸ்ல வந்து நிறைய ரெப்டைல்ஸ் வந்து டாமினேட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த ரெப்டைல்ஸ்ல வந்து சம் ஆஃப் த ரெப்டைல்ஸ் வந்து they went back to water and evolved into fish like reptiles. 200 million years ago. Example வந்து ichthyosaurus. ஓகேயா? இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக்ஃபின்ஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம் வந்து they evolved into first amphibian. இந்த லாக்ஃபின்ஸ் தான் வந்து they are the ancestors of present day amphibians, frogs, salamanders வந்து ancestors அப்படின்னு சொல்றாங்க. இந்த amphibians then evolved into reptiles. reptiles வந்து அடுத்த 200 இயர்ஸ்ல வந்து என்னாச்சு அப்படின்னா they dominated the earth. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆர் சைஸஸில் வந்து நிறைய ரெப்டைல்ஸ் ஃபார்ம் ஆகி they dominated the earth. அந்த டைமில் தான் வந்து ஜெயிண்ட் ஃபர்ன்ஸ் ஆர் டெரிடோஃபைட்ஸ் were also present. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெப்டைல்ஸில் வந்து some of the reptiles went back to water and they evolved into fish like reptiles. எக்ஸாம்பிள் வந்து fish like reptile எக்ஸாம்பிள் வந்து ichthyosaurus. ஓகேயா? ichthyosaurus. அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா லேண்ட் ரெப்டைல்ஸில் டைனோசர்ஸ் லேண்ட் ரெப்டைல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து டைனோசார்ஸ். அதில் வந்து பிக்கஸ்ட் என்னன்னா பிக்கஸ்ட் டைனோசர் ஒரு பிக்கஸ்ட் ஸ்பீசிஸ் அதில் என்ன அப்படின்னா ட்ரைனோசரஸ் ரெக்ஸ். It is about 20 feet in height. Okay, 20 feet in height and has huge teeth. Okay, இது வந்து லேண்ட் ரெப்டைல்ஸ்ல வந்து டைனோசர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து டைனோசார்ஸ். அந்த டைனோசர்ஸ்ல வந்து எது பிக்கஸ்ட் அப்படின்னா ட்ரைனோசரஸ் ரெக்ஸ். It is about 20 feet in height and has huge teeth. ஓகேயா? அடுத்தது வந்து about 65 million years முன்னாடி வந்து இந்த டைனோசர்ஸ் வந்து they disappeared suddenly. அது வந்து சடனாக வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு about 65 million years ago. ஓகேயா? அந்த என்ன ரீசன்னால தெரியல. we do not know the true reason. அதாவது அந்த ட்ரூ ரீசன் அது என்ன ரீசன்னு தெரியல. பட் they extinct suddenly. ஓகேவா? ஆனால் ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் வந்து still exist today. small sized reptiles still exist today. இந்த lizards அதெல்லாம் வந்து ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் வந்து எக்ஸாம்பிள். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ரெப்டைல்ஸ் எப்படி வந்து ஆம்பிபியன்ஸ் வந்து ரெப்டைலில் வந்து லேண்ட் ரெப்டைலில் வந்து டைனோசர்ஸ் தான் வந்து லேண்ட் ரெப்டைல்ஸ் எக்ஸாம்பிள். அதில் வந்து பிக்கஸ்ட் எது ட்ரைனோசரஸ் ரெக்ஸ். இதெல்லாம் இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து மேமல்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேமல்ஸ் வந்து ஷ்ரூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேமல்ஸ் வந்து they are called as ஷ்ரூஸ். அது வந்து ஷ்ரூஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் த ஸ்மாலஸ்ட் அனிமல். ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன அனிமல். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஃபாசில் இது வந்து ஸ்மாலஸ்ட் அனிமல் தானே. ஃபாசில்ஸ் ஆல்சோ தென் ஸ்மால் சைஸ்டு தான். ஓகே, ஸ்மால் சைஸ் ஃபாசில். அண்ட் தென் மேமல்ஸ் வந்து ஆர் விவிபாரஸ். மேமல்ஸ் ஆர் விவிபாரஸ். விவிபாரஸ்னால் வந்து என்னன்னா they give birth to young one. எக்ஸ் லே பண்ணாது. they give birth to young one. மேமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங்ஸே மேமல்ஸ் தான் இல்லையா? ஸோ மேமல்ஸ்னால் they are viviparous and protected their unborn. அது வந்து they protected their unborn young inside the mother's bodyக்குள்ளே தான் வந்து அவங்க வளருவாங்க. ஓகேவா? they are viviparous. அதுக்கப்புறம் வந்து
அடுத்தது வந்து the mammals were இந்த பேராகிராஃப் ஓகே the first mammals were shrews வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அனிமல், ஒரு சின்ன மேமல். அது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ். அந்த ஷூஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் அனிமல். ஓகேவா. mammals are viviparous and protected their unborn young inside the mother's body. viviparous அப்படின்னா they give birth to young ones. எக்ஸ் லே பண்ணாது, they give birth to young ones. ஓகேவா. அதே மாதிரி mammals வந்து they were more intelligent in sensing and avoiding the danger at least. mammals வந்து they can sense the danger. ஓகேவா. தென் when reptiles came down, reptiles வந்து reptiles-ஓட பாப்புலேஷன் குறைஞ்சதுக்கப்புறம் mammals took over this earth. ஓகேவா. இது they were in South America mammals resembling horse. ஓகேவா. there were in South American mammals resembling horse, hippopotamus, bear, rabbit, etc. Due to continental drift, when South America joined the North America, these animals were overridden by North American fauna. ஓகேயா. there were the South Americaல வந்து resembling mammals வந்து ஹார்ஸ் மாதிரி. சவுத் அமெரிக்கன் மேமல்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா they resemble horse, hippopotamus, bear and rabbit. அது வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து இது நிறையா இருந்துச்சு. டியூ டு கான்டினென்டல் ட்ரிஃப்ட் வந்து இப்போ சவுத் அமெரிக்கா வந்து நார்த் அமெரிக்காவோட ஜாயின் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்க அனிமல்ஸ் வேர் ஓவர்ரிடன் பை நார்த் அமெரிக்கன் ஃபானா. ஓகேயா. Due to same continental drift, pouched mammals of Australia survived because of lack of competition from any other mammal. ஓகேவா. இப்போ டியூ டு காம்படிஷன், அதனால தான் வந்து சவுத் அமெரிக்கன் மேமல்ஸ் வந்து சர்வைவ் ஆகலை நார்த் அமெரிக்கன் ஃபானானால. ஆனால் வந்து இதுவே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து லேக் ஆஃப் காம்படிஷன், அங்கே வந்து காம்படிஷன் எதுவும் இல்லை, எந்த ஒரு அனிமல்ஸும் வந்து காம்பீட் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து பவுச்ட் மேமல்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இன்னும் வரைக்கும் வந்து சர்வைவ் ஆகுது. ஓகேயா. அண்ட் தென் இப்போ வந்து இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து சம் மேமல்ஸ் வந்து ஹோலி லிவ் இன் வாட்டரில் மட்டும்தான் இருக்கும். அதாவது மேமல்ஸ் லிவ் இன் வாட்டர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வேல்ஸ், டால்ஃபின், சீ கவுஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். எவல்யூஷன் ஆஃப் ஹார்ஸ், எலிஃபென்ட்ஸ், டாக். ஓகேவா. இதெல்லாம் வந்து there are special stories of evolution. ஓகே. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபர்தர் கிளாஸஸில் படிப்பீங்க. வேல்ஸ், டால்ஃபின், சீல், சீ கவுஸ் இதெல்லாம் வந்து சீ மேமல்ஸ் லிவ் இன் சீ, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து வந்து லாஸ்ட் டாபிக், இது வந்து ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மேன். இதுலேயும் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட இல்லைன்னா நோட்ஸில் வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ about 15 million years ago, primates called Dryopithecus and Dramapithecus were existing. ஓகேயா. ஸோ இங்கே நான் எழுதுகிறேன் சைடில், அப்படியே நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. million years ago, Dryopithecus and Dramapithecus were existing. Okay, they are primates. About 15 million years ago. இவங்க என்ன எப்படி தேவர் ஹேரி. இங்கே வந்து அவங்க வந்து ஹேரி உடம்புல வந்து முடி நிறையா இருந்துச்சு. அண்ட் தென் தே வாக் லைக் கொரில்லாஸ் அண்ட் சிம்பான்ஜீஸ். அது வாக் லைக் கொரில்லாஸ் அண்ட் சிம்பான்ஜீஸ். ஓகேயா. இதில் வந்து ராமபிதிகஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் வந்து தேவர் மோர் மேன் லைக். இதுவே வந்து ட்ரையோபிதிகஸ் வந்து மோர் ஏப் லைக். ஓகேவா. மோர் ஏப் லைக். ஃபர்ஸ்ட் வந்து 15 million இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரைமேட்ஸ் லைக் ட்ரையோபிதிகஸ் அண்ட் ராமபிதிகஸ் வேர் எக்ஸிஸ்டிங். தே வேர் ஹேரி. அது அவங்க உடம்புல வந்து நிறைய முடி இருந்துச்சு. தே வாக் லைக் கொரில்லாஸ் அண்ட் சிம்பான்சிஸ். அது மாதிரி தான் நடந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ராமபிதிகஸ் வந்து தே ரிசம்பிள் more man like features. They resemble man.
ட்ரையோபித்திகஸ் வந்து ஏப் லைக், அவங்க வந்து ஏப் மாதிரி இருந்தாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து about in Ethiopia and Tanzania. In Ethiopia and Tanzania few அதாவது ஃபாசில்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஃபாசில்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்களோட டெட் த ரிமைன்ஸ், அதுதான் வந்து ஃபாசில்ஸ். அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே அப்படின்னா எத்தியோப்பியா அண்ட் டான்சானியாவில். அது வந்து என்ன ரிவீல் பண்ணியிருக்கு அப்படின்னா சம் ஹோமினிட் ஃபீச்சர்ஸில் இருக்க ஒரு ஓகே ஹோமினிட் ஃபீச்சர்ஸ் அந்த அந்த ரிமைன்ஸில் வந்து ஹோமினிட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க, ஹோமினிட்னா வந்து ஹியூமன் லைக் ஃபீச்சர்ஸை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஓகேவா. அந்த ஃபாசிலில் வந்து இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா. தே மேன் லைக் ப்ரைமேட்ஸ், அது வந்து மேன் லைக் ப்ரைமேட்ஸ் தான் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அந்த ஃபாசில்ஸில் வந்து அந்த 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 ஃபாசில்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தே ஃபவுண்ட் சம் ஹோமினிட் ஃபீச்சர்ஸ். அது மாதிரி அப்சர்வ் பண்ணுறதுல வந்து இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ஓகேவா. இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில், எத்தியோப்பியா அண்ட் டான்சானியா. ஓகே, இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில். ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா 3 to 4 million years ago. இது வந்து 3 to 4 million years ago. 3 to 4 million years agoவில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இன் எத்தியோப்பியா அண்ட் டான்சானியாவில் ஃபாசில் ரிமைன்ஸ்லேருந்து என்ன எக்ஸாமின் பண்ணி எடுக்கிறாங்க, ஹோமினிட் ஃபீச்சர்ஸில் இருக்க ஒரு சில ஆர்கானிசம் வந்து இங்கே சர்வைவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. திஸ் ஹேப்பன்ஸ் 3 to 4 million years ago. ஓகேயா. அடுத்தது வந்து அண்ட் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா they were not taller than 4 feet. அதாவது 4 feet தான், அவங்க less than 4 feet தான் இருந்திருக்காங்க. பட் வாக்டு அப்ரைட், அதாவது இந்த ட்ரையோபித்திகஸ் ட்ராமாபித்திகஸ் மாதிரி இல்லாமல் தே வாக்டு, அவங்க வந்து கொரில்லாஸ் அண்ட் சிம்பான்சிஸ் மாதிரி நடந்தாங்க இல்லையா, இவங்க அப்படி இல்லை. தே வாக்ட் அப்ரைட். அப்ரைட்னா ஸ்ட்ரெயிட்டாக நடந்தாங்க. நம்ம இப்போ இருக்க நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி நடந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 million years ago Australopithecines probably lived in East African grasslandsல. ஓகேயா. Australopithecines ஓகேவா. ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸில் வந்து இருந்திருக்காங்க. ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸ். ஓகேயா. எவிடன்ஸ் இப்போ வந்து இவங்க எப்படி இருந்தாங்கன்னா இவங்க வந்து they used stones to hunt. ஓகேவா. ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் ஆஸ்ட்ரலோபித்திசன்ஸ். ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க. பட் என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஹண்ட் பண்ணாங்க. பட் தே எசென்ஷியலி ஏட் ஃப்ரூட். அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ருக்காங்க. ஓகேயா. இது வந்து ஆஸ்ட்ரலோபித்திசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் ஹோமினிட். ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங்கை வந்து ஹோமினிட் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஹோமோ ஹேபிலிஸ். ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் யார் அப்படின்னா தே ஆர் ஹோமோ ஹேபிலிஸ். ஓகேயா. தே ஆர் அது அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 650 to 800 cc. ஓகேயா. 650 to 800 cc. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரலோபித்திசன்ஸ் வந்து they hunted using stones and they ate fruit. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் வந்து யார் அப்படின்னா ஹோமோ ஹேபிலிஸ். அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளோ வரும்னா 650 to 800 cc. ஓகேயா. they also probably did not eat meat. ஓகேவா. அப்புறம் வந்து in 1891ல ஜாவால they discovered some fossils. Reveal the next stage. இது ஹோமோ ஹேபிலிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹோமோ எரக்டஸ். ஜாவா in 1891 ஜாவால வந்து கொஞ்சம் ஃபாசில்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபாசில்ஸ் வந்து அது என்ன சொல்றாங்க அப்படின்னா they are homo erectus அப்படின்னு சொல்றாங்க. This happens in
they lived about 1.5 million years ago. ஓகேயா. ஹோமோ எரெக்டஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா லார்ஜ் பிரெயின் இருந்துச்சு. ஓகேயா. they had large brain nearly 900 cc. Homo erectus they probably eat meat. ஓகேயா. probably eat meat வந்து சாப்பிட்டுருக்காங்க. இப்போ ஹோமோ ஹேபிலிஸ் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் வந்து ஹோமோ ஹேபிலிஸ் பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 650 to 800 cc and they did not eat meat. இன் 1981ல ஜாவால ஒரு சில ஃபாசில்ஸ் கண்டுபிடிச்சதுல வந்து ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது, அதாவது அந்த ஹோமோ ஹேபிலிஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹோமோ எரெக்டஸ். அவங்க வந்து 1.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இருந்திருக்காங்க. தே ஹேவ் லார்ஜ் பிரெயின் கெப்பாசிட்டி தேன் த ஹோமோ ஹெபிலிஸ். ஓகேவா. 900 cc இருந்துச்சு. அண்ட் தே ப்ராபப்ளி இவங்க வந்து மீட் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நியாண்டர்தால் மேன். நெக்ஸ்ட் வந்து நியாண்டர்தால் மேன், இவங்களுக்கு வந்து பிரெயின் சிசி வந்து 1400 cc. ஓகே. தே லிவ் இன் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. nearly before 1 lakh to 40,000 years ago. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து நியாண்டர்தால் மேன், இவங்களோட they have the highest brain capacity 1400 cc. எங்க அப்படின்னா they lived in east and central asia for 1 lakh to 40,000 years back. அதுக்கப்புறம் வந்து இந்த நியாண்டர்தால் மேன் தான் வந்து they used heights to protect their bodies. First Neanderthal man na first 1400 cc, they lived in east and central asia. 1 lakh years to 40,000 years முன்னாடி வாழ்ந்தவங்க. They used heights to protect their bodies and then first வந்து bury their dead. அதுவும் வந்து Neanderthal man தான். bury their dead. And then next வந்து நான் எழுதுறது தெரியலையா? ஓகே. நான் எழுதுறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகல. நான் எழுதுறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னு நினைக்கிறேன். லாக் ஆகுது. நியாண்டர்தால் மேன் வந்து they buried their dead. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து ஹோமோசாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து அண்ட் மூவ்ட் அரோஸ் இன் ஆப்ரிக்கா. அவங்க வந்து ஆப்ரிக்காலேருந்து வந்திருக்காங்க. பட் தே மூவ்ட் அக்ராஸ் கான்டினென்ட்ஸ் அண்ட் டெவலப்ட் இன்டு டிஸ்டிங்க்ட் ரேசஸ். ஓகேயா. டியூரிங் ஐஸ் ஏஜ் that is between 75,000 to 10,000 years ago, modern Homo sapiens were formed. மாடர்ன் ஹோமோ சாப்பியன்ஸ். ஓகே. ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து ஆப்ரிக்காவில் வந்து அரைஸ் ஆயிருக்காங்க. they moved across continents and then they evolved into different races. They developed into different races. Okay. During ice age, அதாவது 75,000 to 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து modern Homo sapiens arose. Okay. And then prehistoric cave art வந்து developed 18,000 years ago. One such cave paintings by prehistoric humans can be seen at Bmnt rock. ஓகேயா. இதெல்லாம் வந்து 1 marks தான், நீங்கள் வந்து படித்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். கேவ் ஆர்ட் வந்து எப்போனா 18,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒன் சச் எக்ஸாம்பிள் வந்து Bmnt ராக் ஷெல்டர் இன் ரீஜன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷில். அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து டெவலப் ஆயிருக்கு. கேம் அரவுண்ட் 10,000 இயர்ஸ் பேக்.
and human settlement started. ஓகே, இதுதான் வந்து எவல்யூஷன் ஆஃப் மேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்சுவலி வந்து இங்கே சைடில் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு சமரைஸ் பண்ணுறேன். 15 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ட்ரையோபித்திகஸ் அண்ட் ராமோபித்திகஸ் and Ramapithecus were existing. அவங்க வந்து they were hairy and walk like gorillas and chimpanzees. Ramapithecus வந்து more man like, Dryopithecus வந்து more ape like. அதுக்கப்புறம் வந்து some fossils were identified in Ethiopia and Tanzania that resemble hominid like features. ஓகேயா? ஸோ in East Africa வந்து in East Africa 3 to 4 million இயர்ஸ்க்கு முன்னாடி they were not taller than 4 feet. கம்மியாக தான் இருப்பாங்க, அவங்க கம்மியாக இருந்திருக்காங்க. பட் they walked upright. unlike Ramapithecus and Dryopithecus, they walked upright, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க நடந்தாங்க. 2 million இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆஸ்ட்ரலோபித்திசியன்ஸ் இவங்க வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஐலாண்ட்ஸில் வந்து இருந்திருக்காங்க. they hunted using stones. இது வந்து MCQ, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். வந்து இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்பாங்க. ஆஸ்ட்ரலோபித்திசியன்ஸ் வந்து they hunted using stones but they essentially ate fruit. அவங்க வந்து ஃப்ரூட் தான் சாப்பிட்டாங்க. ஹண்ட் பண்ணாலும் வந்து they ate fruit. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் வந்து Homo habilis. They have a brain capacity of 650 to 800 cc and they also did not eat meat. அதுக்கப்புறம் 1891 வந்து ஜாவாவில் வந்து கொஞ்சம் ஃபாசில்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமோ ஹேபிலிஸ்க்கு அடுத்து வந்து ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. they lived 1.5 million years ago. அவங்க வந்து 1.5 million இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வாழ்ந்துருக்காங்க. they have the larger brain capacity than that Homo habilis, nearly 900 cc, and they probably eat meat. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மீட் ஈட்டர்ஸ் யார் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். they eat meat. நெக்ஸ்ட் வந்து நியாண்டர்தால். ஹோமோ எரெக்டஸ்க்கு அப்புறம் வந்து நியாண்டர்தால் மேன் வந்து they have the largest brain capacity of 1400 cc and they lived in East and Central Asia. ஓகேவா? they used to hide and protect their bodies. They used hides to protect their bodies and then buried the dead. They are the first who buried their dead. Neanderthal man, they are the first organism who buried their dead. The next one வந்து Homo sapiens. Neanderthal manக்கு அப்புறம் Homo sapiens, they arose in Africa during Ice Age between 75,000 to 10,000 years ago. அதுக்கப்புறம் வந்து modern Homo sapiens வந்து Homo sapiens in Africa arose. அதுக்கப்புறம் they moved across different continents. அதுக்கப்புறம் வந்து distinct races ஃபார்ம் பண்ணுறாங்க. during Ice Age between 75,000 to 10,000 years ago modern Homo sapiens வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ் ஆர்ட் வந்து எப்போ டெவலப் ஆகுது அப்படின்னா 18,000 years ago. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிம்பேட்கா ராக் ஷெல்டர் இன் மத்திய பிரதேஷ். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 18,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ் ஆர்ட் வந்து டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் வாஸ் டெவலப்டு 10,000 years பேக். ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் வர் ஆல்சோ ஸ்டார்டட் அட் தட் டைம். ஸோ இதுதான் வந்து ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன். இப்போ வரைக்கும் ஓகேயா? ஓகே. அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் அப்புறம் அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டயக்ராமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட் ஃபார்ம்ஸ் த்ரூ ஜியாலஜிக்கல் பீரியட்ஸ். எப்படி வந்து பிளான்ட் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓகே. இதில் வந்து பேலிசோயிக் எரா, மீசோசோயிக் எரா அண்ட் சீனோசோயிக் எரா. இதில் வந்து பேலிசோயிக் எராவில் வந்து 4 இது இருக்கு. சிலூரியன், டெவோனியன், கார்போனிஃபெரஸ் அண்ட் பெர்மியன். மீசோசோயிக் எராவில் வந்து 3 டிஃப்ரெண்ட் இது இருக்கு. ட்ரையாசிக், ஜுராசிக் அண்ட் கிரெட்டேஷியஸ். அண்ட் தென் சீனோசோயிக்கில் வந்து டெர்ஷியரி அண்ட் குவாட்டர்னரி அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குளோரோஃபைட் ஆன்செஸ்டர்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் தே எவால்வ்ட் இன்டு ட்ரக்கியோஃபைட் ஆன்செஸ்டர்ஸ். அண்ட் தென்
ரீனியா டைப் ancestors and xylophyton. இந்த சிலூரியன் இந்த பீரியட்ல வந்து ஜாஸ்திரோஃபைலம் அப்படிங்கிற வந்து பிளான்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த டெவோனியன் இந்த இதில் பீரியட்ல வந்து ப்ரோஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஓகே, கார்போனிஃபரஸ். இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த டயக்ராம் வந்து நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க இந்த டயக்ராம் கொடுத்து எது வேணாலும் கேட்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்மளோட அட்வான்ஸ்டு பிளான்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், தட் இஸ் மோனோகாட்டிலிடன்ஸ் தான் இப்போ இருக்க மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட். ஓகேயா, இப்போ வந்து கார்போனிஃபெரஸில் டெவோனியனில் வந்து ப்ரோஜிம்னோஸ்பெர்ம், கார்போனிஃபெரஸில் வந்து சீட் ஃபர்ன்ஸ் வந்து இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பெர்மியனில் வந்து அர்போரெசன்ட் லைக்கோபோட்ஸ் இது வந்து இருந்திருக்கு. இன் மீசோசோயிக் எரால there are 3 different thing, Triassic, Jurassic and Cretaceous. Triassic, Jurassic and Cretaceous. Jurassicல தான் வந்து herbaceous lycopods, ferns, conifers and cycads இது எல்லாமே வந்து இருந்திருக்கு. Cretaceousல வந்து sphenopsids, அதாவது horse tails, ginkgos, neat tails and dicotyledons இது எல்லாமே வந்து Cretaceous இருந்திருக்கு. Quaternary, tertiaryல வந்து bryophytes and quaternaryல வந்து angiosperms. ஓகேயா, டெர்ஷியரியில் வந்து bryophytes and quaternary வந்து angiosperm. டெர்ஷியரியில் வந்து bryophytes and monocotyledons, quaternary வந்து angiosperms. dicotyledon வந்து cretaceousல, டெர்ஷியரியில் வந்து bryophyte and monocotyledon, quaternary வந்து the most advanced species of plant வந்து angiosperms. Angiosperms they are flowering plants. ஓகேயா, இந்த சார்ட் வந்து நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் திங் வந்து இந்த டைனோசரஸ் சார்ட் வந்து இதுவும் அதே மாதிரி தான். யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். இது வந்து ஏர்லி ரெப்டைல்ஸ். இது வந்து இப்போ இருக்க ரெப்டைல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா டர்ட்டில்ஸ், லிசார்ட், ஸ்னேக்ஸ், crocodiles, பேர்ட்ஸ், மேமல்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ இருக்க ரெப்டைல்ஸ். இந்த டைனோசர்ஸ் வந்து டெர்ஷியரியில் அந்த பீரியட்ல இருந்திருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு. எல்லாமே இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த சார்ட்டை வந்து பார்த்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த வந்து இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் வந்து பிக்சர்ஸ் கொடுத்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து அடல்ட் மாடர்ன் ஹியூமன் பீயிங்கோட ஸ்கல். அடல்ட் மாடர்ன் ஹியூமன் பீயிங். ஓகேயா, அடல்ட் மாடர்ன் ஹியூமன் பீயிங்கோட ஸ்கல். இது வந்து பேபி சிம்பாஞ்சியோட ஸ்கல். இது வந்து அடல்ட் சிம்பாஞ்சியோட ஸ்கல். இப்போ வந்து அடல்ட் மாடர்ன் ஹியூமன் பீயிங்கும் பேபி சிம்பாஞ்சியும் அதோட ஸ்கல்லும் வந்து they resemble each other. ஓகேயா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பேபி சிம்பாஞ்சி வந்து எதோட அடல்ட் ஹியூமன் பீயிங்கோட ஸ்கல் வந்து எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னு கேட்பாங்க. அடல்ட் சிம்பாஞ்சியா இல்லை பேபி சிம்பாஞ்சியான்னு கேட்கும்போது இட் ரிசம்பிள்ஸ் பேபி சிம்பாஞ்சி. ஓகே, ரிசம்பிள்ஸ் வித் ஈச் அதர். ஓகே, இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நேச்சுரல் செலெக்ஷன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, நேச்சுரல் செலெக்ஷன். அதாவது டார்வின் வந்து மெயினாக வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் தான் இல்லையா? நேச்சுரல் செலெக்ஷன். அந்த நேச்சுரல் செலெக்ஷனை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 க்ரோத் பிளேட் வச்சுருக்காங்க. அந்த பாக்டீரியா வந்து க்ரோ பண்ணுறதுக்காக வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து ஏன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பீன்னு வச்சுக்கலாம். அந்த ஏல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பர் ஃபீட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ எல்லா பாக்டீரியா வந்து எல்லாமே க்ரோ ஆகுது. இப்போ அந்த ஃபீட் காம்போசிஷன் இந்த பாக்டீரியா கொடுக்குற நியூட்ரியன்ஸில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. அதுதான் பியில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. ஸோ எல்லா பாக்டீரியாவாலையும் வந்து சர்வைவ் ஆக முடியாது. எது வந்து அந்த என்வைரன்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகி சர்வைவ் ஆகுதோ அதுதான் வந்து நேச்சர் வந்து செலக்ட் பண்ணும். அவங்க தான் வந்து அதிக ப்ராஜெனி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி தான்.
அந்த சேஞ்ச் காம்போசிஷன் ஃபீட் காம்போசிஷன் சேஞ்ச் பண்ணாலும் அந்த அதை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க சர்வைவ் ஆகுறாங்க இல்லையா, அந்த பாக்டீரியா சர்வைவ் ஆகுறது, அதுதான் வந்து the nature also selects that. Okay, that is called natural selection. இதுதான் வந்து இந்த கான்செப்ட் பயாலஜிக்கல் எவல்யூஷன். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபிட்னஸ் ஆஃப் பி, இப்போ வந்து ஃபிட்னஸ் ஆஃப் பி இஸ் பெட்டர் தேன் ஏன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லையும் வந்து இந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகுது. ஸோ ஃபிட்னஸ் ஆஃப் பி இஸ் பெட்டர் தேன் தட் ஆஃப் ஏ. அதுதான் வந்து இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த வேரியேஷன்ஸ் இதெல்லாமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜெனட்டிக்ஸ் இல்லையா. அந்த வேரியேஷன் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தே ஹேவ் த ஜெனட்டிக் பேசிஸ் ஃபார் கெட்டிங் செலக்டட் அண்ட் டு எவால்வ். ஓகேயா, இதுதான் வந்து மெயினானது. ஏல வந்து நார்மலான ஃபீட் கொடுக்குறாங்க, பாக்டீரியா வந்து க்ரோ ஆகுது. பியில் வந்து அந்த நார்மல் காம்போசிஷன் வந்து சேஞ்ச் கொண்டு வராங்க. அந்த ஃபீல்டில் வந்து சேஞ்ச் கொண்டு வரும்போது எல்லா பாக்டீரியாவாலையும் க்ரோ ஆக முடியாது, சம் பர்டிகுலர் பாக்டீரியா கேன் க்ரோ. அந்த பாக்டீரியா தான் வந்து அது வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், அந்த எந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லையும் அது க்ரோ ஆகுது இல்லையா. ஸோ the nature also selects that group of bacteria. That is called natural selection. So இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்க்ளூஷனா fitness of bacteria, fitness of B is better than that of A. அதுதான் வந்து natural selection, biology natural selection. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் செலெக்ஷனும் அடாப்டிவ் ரேடியேஷனும் ஒன்னான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, நேச்சுரல் செலெக்ஷன் வேற, அடாப்டிவ் ரேடியேஷன் வேற. அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ், ஒரு ஆரிஜின் வந்து சேமாக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து அதுலேருந்து எவால்வ் ஆகும். அதுதான் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். நேச்சுரல் செலெக்ஷன் வந்து வேற கான்செப்ட். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லையும் வந்து ஒரு இது சர்வைவ் ஆச்சு அப்படின்னா அந்த நேச்சர், அதை தான் வந்து நேச்சர் செலக்ட் பண்ணும். they can reproduce more, they can form more progeny. அதுதான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். ஆனால் அந்த அடாப்டிவ் ரேடியேஷனில் வந்து ஒரு காமன் ஆன்சர், ஒரு காமன் ஒரிஜினல், இங்கே வந்து டார்வின் ஃபின்ச்சஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரிஜினல் சீட் ஈட்டிங் பேர்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுலேருந்து நிறைய எவால்வ் ஆகி தான் நிறைய அந்த ஃபர்ஸ்ட் வந்து சீட் ஈட்டிங் பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து வெஜிடேரியன் ஃபின்ச்சஸ், இன்செக்ட்ஸை வந்து சாப்பிட்ற வந்து பேர்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். ஒரு காமன், அதாவது த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன் அ கிவன் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. இங்கே வந்து கேலபகோஸ் ஐலாண்ட் கொடுத்துருக்காங்க. இன் கிவன் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஒரு பாயிண்ட்ல இருந்து நிறைய ஸ்பீசிஸ் வந்து எவால்வ் ஆகுறது தான் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். ஓகேயா, அதே மாதிரி எப்படி வந்து ரெண்டு அடாப்டிவ் ரேடியேஷன் ஒன்னா இருந்தால் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். அதாவது இங்கே பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. when more than one adaptive radiation appear to have occurred in an isolated geographical area, one can call this as convergent evolution. ஓகேயா, இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் காட்டுது, பிளாசென்டல் மேமல்ஸும் இருக்குது. ஸோ மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் இருக்கிறதுனால we can call that as convergent evolution. ஓகேயா, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா என்ன? நிறைய இதுல இருந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அரைவ் ஆகுறதா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். இப்போ வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸா இருந்தாலும் அடாப்டிவ் ரேடியேஷன் இது வந்து அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ரிசம்பிள் ஆகுது. நிறைய என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் மார்சுபியல்ஸ் நடக்குது, பிளாசென்டல் மேமல்ஸும் நடக்குது. ஸோ இது மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் நடக்கும்போது we can call this as convergent evolution. அதே மாதிரி இந்த பிக்சரில் வந்து மேட்ச் மாதிரி கொடுக்கலாம். இதுக்கு வந்து மோல்னா வந்து மார்சுபியல் மோல், அண்ட் தென் ஆன்டிக்டர்னா வந்து நம்பேட், மவுஸ்னா வந்து மார்சுபியல் மவுஸ், லெமூர்னா வந்து ஸ்பாட்டட் கஸ்கஸ். இது வந்து மேட்ச் மாதிரி கொடுக்கலாம். பிளாசென்டல் மேமல்ல ஒன்று கொடுத்துட்டு வந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ல என்ன வரும் அப்படின்னு வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லெமூர்னா ஸ்பாட்டட் கஸ்கஸ், ஃப்ளையிங் ஸ்குரில்னா வந்து ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ல வந்து எது வரும் அப்படின்னு கேட்டால் ஃப்ளையிங் பேலஞ்சர் வரும். பாப் கேட்னா டாஸ்மேனியன் டைகர் கேட், உல்ஃப்னா வந்து டாஸ்மேனியன் உல்ஃப் அதெல்லாம் வந்து வரும். இந்த டயக்ராமும் இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் இந்த அடாப்டிவ் ரேடியேஷன் டயக்ராமும் இம்பார்ட்டன்ட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னடா யுவனேஷ் ராஜ். ஓகே ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யுவனேஷ் ஓகே, இதோட டவுட் சால்விங், சரி இது கொஷின் சால்விங் செஷன் வந்து 19th அன்னைக்கு நடக்கும். ஓகே, அந்த நான் பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இது நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறேன். ஓகேயா? கொஷின் சால்விங் செஷன் வந்து ஆப்பில் நடக்கும். ஸோ நீங்கள் நான் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த கொஷின் சால்விங் செஷனுக்கு முன்னாடி அதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பிஎம்என்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? ஓகே, அவ்வளோதான். இந்த செஷன் வந்து அவ்வளோதான். ஓகே, இந்த லெசன் வந்து அவ்வளோதான். நிறைய வந்து கான்செப்ட்ஸை விட நிறைய ஞாபகம் வச்சு மெமரைசிங் பார்ட் தான் இதில் அதிகம். நீங்கள் வந்து சைடில் என்சிஆர்டியில் வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு, இப்போ நான் எழுதினேன் இல்லையா, அது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு டெய்லி வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன், அதுதான் மெயின் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். நிறைய வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேயா? ஹோமோ எரெக்டஸ்னால் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணாங்க, நியாண்டர்தல் மேனா அவங்களோட பிரேக்கப், எல்லாமே வந்து மெமரைசிங் பார்ட் தான். ஸோ வந்து நீங்கள் அந்த கான்செப்சுவல்னு பார்த்தா அந்த ஹார்டி-வைன்பர்க் பிரின்சிபல், அந்த ஃபவுண்டர் எஃபெக்ட், பாட்டில் நெக் எஃபெக்ட், அதுக்கப்புறம் அந்த கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன், இதெல்லாமே அதெல்லாம் கூட மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை எவ்வளோ சீக்கிரம் மெமரைஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே தமிழில் கூட டவுட் கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்கிறேன், தமிழில் கூட டவுட் கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எடுத்த வரைக்கும்? ஓகே, அப்போது செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கிளியராக எடுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்னும் நல்லா கிளியராக எடுக்கிறேன். ஓகேயா? இப்போ வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஷின் சால்வ் பண்ண போகலாம். ஓகே, இப்போ வந்து செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். போய் ரெஸ்ட் எடுத்துட்டு படிங்க. இந்த சாப்டரை வந்து இன்றைக்கி படிச்சிருங்க. ஓகேயா?
அதனால் வந்து ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். ஓகேயா? ஸோ பாய்.